இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல டாக்டர் என்னதான் சொன்னாலும் உனக்கு சர்ஜரி வந்து தேவையில்ல, பிசியோதெரப்பி இல்ல ரீஹாபுக்கு போங்கன்னா அவங்க அந்த எம்ஆர்ஐல போட்டிருக்கான்ல பார்ஷியல் ஏசிஎல் டேர்னு அதை வச்சே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கீழே சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கணும். எவ்வளவு ரெப்பிடேஷன் பண்றாங்க அடிப்பட்ட கால்ல அண்ட் அடிப்படாத கால்ல. இது பர்சன்டேஜ் பார்க்கும்போது 80% மேல வந்துருச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ரன். பேஷண்ட்ஸுக்கு வந்து எக்ஸசைஸ் அவங்க பண்றாங்க சரியா, பண்ணும்போது என்ன மாதிரி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் என்ன டைம் லைன்ல தே கேன் எக்ஸ்பெக்ட்? ஃபேண்டாஸ்டிக் சார். எலும்பு உடைஞ்சிருந்தா கூட புத்தூர் கட்டு இந்த மாதிரி இந்த நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல சிம்பிளான க்ளோஸ்ட் ஃப்ராக்சர்னா சரியாயிருக்கும். அடிப்பட்டா என்ன பண்ணணுன்ற கான்செப்ட் வரும்போது ஐஸ் வைக்கணுங்கிற கான்செப்ட் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அது எவ்வளவு இப்போ வந்து ரீசெண்டா ஐஸே வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு மாறி இப்போ பீஸ் அண்ட் லவ் வந்துருச்சு கான்செப்ட். பீஸ் அண்ட் லவ் அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணி 1000 ஏசிஎல் பேஷண்ட் பார்த்து அப்சர்வ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கிளினிக்கல் டெக்வை நம்ம எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் so much of experience. இஸ் அரவுண்ட் 12 to 18 years. ஓகே, பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வெயிட் எல்லாம் போடுறது இல்லை, நல்லா லோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நியூரலாஜிக்கலாக அவங்க பிரெயின் வந்து நல்லா இருக்குன்னா 22 years 25 years. பிஃபோர் டேக்கிங் எம்ஆர்ஐ நான் என்ன சொல்லுவேன்னா கன்சல்ட் டாக்டர், அதுக்கப்புறம் முடிவெடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க உங்களுக்கு எம்ஆர்ஐ தேவைப்படுதுங்கிறது சாலிடாக சொல்கிற வரைக்கும் எம்ஆர்ஐ பக்கம் எவ்வளோ தேவை. ஸோ இட்ஸ் ஸ்டில் வெரி டிபேட்டபிள். ஸோ உங்களுக்கு சர்ஜரி வேண்டாம், உங்களுக்கு நீட் இல்லைன்னா ஸ்ட்ரென்த்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு சில ஆக்டிவிட்டிஸை ஸ்டாப் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏசிஎல் பத்தி பேச போறோம். ஏசிஎல் ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். ஏசிஎல் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளோட டாக்டர் அசர் வந்திருக்காரு, பிடி. அவர் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு நான் சர்ஜிக்கல் எக்ஸசைஸ் பேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்ல போறாரு. அண்ட் நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸசைஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அந்த 12 வாரத்துல என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், கார்டியோ எவ்வளவு முக்கியம், ஏசிஎல் உங்களுக்கு வந்து சரியாகணும், இம்பாக்ட் ஆகாம இருக்கணும் நான். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்கு போலாம். இன்னைக்கு நம்ம ஆக்சுவலா ரொம்ப டீப்பா பார்க்க போறது ஏசிஎல் பத்தி. அண்ட் ஏசிஎல் சர்ஜரிஸை பத்தி நம்ம பேச போறது இல்லை. ஏசிஎல்னா என்ன, ஏசிஎல் டேர்னா என்ன, ஃபுல் டேர்னா என்ன, பார்ஷியல் டேர்னா என்ன, ரீஹாபிலிட்டேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் என்ன, சரி எனக்கு சர்ஜரியே வேண்டான்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸு, என்ன ப்ரோஸு, என்ன கான்ஸு. ஸோ ஒரு 10 டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வியூவர்ஸ்க்காக என்னென்ன டாபிக்ஸ் நொண்டி நான் படிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏசிஎல்லோட அனாட்டமி என்ன, ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவது எதுக்கு ஏசிஎல் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஃபர்ஸ்ட் கிழிதுன்றது. மூணாவது ஏசிஎல் உங்களுக்கு கிழிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்டு நீங்கள் என்ன பண்ணணும். நாலாவது ஏசிஎல் உங்களுக்கு டயர் ஆயிருக்கு. ஓகே, ஒரு கம்ப்ளீட் டயர்னா பயங்கர வலி இருக்கும், உங்களால் நடக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளாசிக்கலான சிம்டம்ஸ் இருக்கு, ஒரு பாப் கேட்கும், அந்த மாதிரி விஷயங்கள். இன்கம்ப்ளீட் ஏசிஎல் டயர்ஸ் இல்லை பார்ஷியல் ஏசிஎல் டயர்ஸ் எப்படி நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் அஞ்சாவது டைப்ஸ் ஆஃப் பார்ஷியல் ஏசிஎல் டயர்ஸ், அரைக்குறையா ஏசிஎல் வந்து கிளிறதுல என்னென்ன டைப் இருக்குன்றது. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் இன்னும் பெட்டரா, இல்லை எம்ஆர்ஐ பெட்டரா, இல்லைன்னா டயக்னோஸ்டிக் ஆர்த்ரோஸ்கோபி பெட்டரா. நம்ம ஒரு பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன, நிறைய பேஷண்ட் திரும்பி திரும்பி வந்து டாக்டர் இன்னொரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாமா, இன்னொரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாமான்னு நீங்க கேட்குறீங்க. ஸோ எம்ஆர்ஐக்கு ஆக்சுவலா என்ன வேல்யூன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது எப்போ ஒரு இன்கம்ப்ளீட் ஏசிஎல் டேர் இல்லை பார்ஷியல் ஏசிஎல் டேர் ஹீல் ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். 9வது வந்து பார்ஷியல் டேர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ கம்ப்ளீட் ஏசிஎல் டேர்ல பிசியோ ஆப்ஷன்ஸ், யாராவது சர்ஜரியே வேணான்றாங்கன்னா பிசியோ ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா ஒரு கம்ப்ளீட் ஏசிஎல் டேருக்கு நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் எடுத்தா அந்த பேஷண்ட்டோட முட்டிக்கு என்ன ஆகும், சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் எடுத்தா அந்த பேஷண்ட்டோட முட்டிக்கு என்ன ஆகும்ன்றதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னைக்கு இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளோட அசருதீன் இருக்காரு. எக்ஸசைஸும் பயோமெக்கானிக்ஸ்ல அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. ஸோ அசர், வெல்கம். ஸோ உங்களை பத்தி கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு சொல்லிருங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன. நான் பிபிடி முடிச்சுட்டு ஒரு
இமீடியட்டாக வந்து அனாட்டமி லெக்சரராக, அதாவது டியூட்டராக ஒர்க் பண்ணேன். ஓகே. ஒரு 8 months ஒர்க் பண்ணேன். தென் எனக்கு இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் யூனிட்டில் வந்து இமீடியட் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுச்சு சார். ஓகே. இமீடியட் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும் போது இன்டர்ன்ஷிப்பில் நல்லா பண்ண ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது அசார் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி 2 லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போ பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் சேம் டைமில் நடந்துச்சு. அப்போ என்னை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஓகே. நான் அங்கே போய் அங்கே ஒரு அனதர் 1 year 10 months to 1 year ஒர்க் பண்ணேன். லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் டீம் அண்ட் கார்டியோ ரெஸ்பிரேட்டரியில் தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு, அனாட்டமி டீச்சிங்கோட சேர்த்து. ஏன்னா எனக்கு எல்லாருமே என் கூட படித்தவங்க வந்து கெரியர் கிளினிஷியனாக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணும்போது எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அது ஒரு டீச்சராக இருந்தால் தான் படிக்க முடியும், நிறையா டைம் கிடைக்கும்னு சொல்லி நான் அதை பார்த்து சூஸ் பண்ணேன். அப்போ எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன். ஆல்வேஸ் எனக்குள்ளே கேள்வி கேட்டு என்ன அடுத்து ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது தான், ஏன்னா அப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூ, படிக்கிறதுக்கு ஃபீஸு அடுத்தடுத்துன்ற நிறைய கேள்வி இருந்துச்சு. அப்போ தான் ஒரு ட்ரஸ்ட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் பார்த்த பேஷண்ட்டோட ட்ரஸ்ட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணி மணிப்பால் யூனிவர்சிட்டியில் ஹையர் எஜுகேஷன் எம்எஸ்சி எக்ஸசைஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். 2 years எம்எஸ்சி எக்ஸசைஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்லி கம் அவுட். ஒர்க்குக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு, நல்ல பேமெண்ட்டில் இருந்துச்சு. நான் ரொம்ப யோசித்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸு, ஃபிட்னஸ் ஃபீல்டு, பார்ட் டைமில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கனால ஐ அண்டர்ஸ்டுட் ஒன் திங் இன் மை லைஃப், என்னால் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டீப்பாக புரிஞ்சிச்சு. ஸோ வை கான்ட் ஐ ஸ்டார்ட் மை ஓன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பிஜி முடிச்சு ஒரு 6 months டைம் எடுத்துக்கிட்டு ஐ ஸ்டார்ட் மை ஓன் கிளினிக் ரீஹாப் சென்டர் இன் கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் தனியாக ஒரே ஆள் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் தான் ரிசப்ஷனிஸ்ட், நான் தான் கன்சல்ட் பண்ணுறது, நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது. இதுதான் ஒரு இனிஷியலாக ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. தென் ஸ்லோவாக டீம் பெருசாச்சு. விக்னேஷ் நிறைய பேர் விக்னேஷ் ரிஷப் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. இப்போ வி ஹேவ் லாஸ்ட் 4 years. உங்கள் கிளினிக்கோட பேர் என்ன? எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்டர் ஹெல்த் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபிசியோதெரபி ரீஹாப் சென்டர். ஓகே. இப்போ எங்களுக்கு கிளினிக் சென்னையிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லையும் இருக்குது. சென்னையில் எங்கே இருக்குது உங்களோட? கேகே நகரில். ஓகே. வி ஆர் டீம் ஆஃப் 25 people ஒர்க்கிங் டுகெதர். ஃபேண்டாஸ்டிக். ஏசிஎல்லை பற்றி ஒரு ஜென்ரலாக உங்களோட இம்ப்ரெஷன் என்ன? கிளினிக்கில் ஏசிஎல் இன்ஜுரிஸ்ன்னு வராங்கல்ல, கம்ப்ளீட் ஏசிஎல் டேர்ஸை விட்டுருவோம். சரியா? அது இன்னைக்கு டிஸ்கஷன்லேயே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ஷியல் ஏசிஎல் டேர்ஸ். ஓகே. பார்ஷியல் ஏசிஎல் டேர்ஸில் வரவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் டீச் பண்ணுறது ஏசிஎல் எதுக்கு முக்கியன்றது. கண்டிப்பா. ஸோ அனாட்டமி ஆஃப் ஏசிஎல் ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சார், ஃபஸ்ட்டு நான் ஒரு பர்சனாக ஒரு பேஷண்ட் எஜுகேஷன் ஆஸ்பெக்டில் யோசிச்சேன்னா, பேஷண்ட்ஸுக்கு இவ்வளோ டீப்பாக எவ்வளோ சொல்லாமல் இருக்கிறதுன்னு தான் யோசிப்பேன். ஓகே. என் சைட்லேருந்து என்னென்னா, மேபி அது பார்ஷியல் ஏசிஎல் நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ், ஏன்னா கம்ப்ளீட்னா டிஸ்கஸிங் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆயிரும். ஏன்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹை அப்படிங்கும் போது, இன்ஸ்டபிலிட்டி சான்சஸ் ரொம்ப ஹைங்கும் போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது பெட்டராக இருக்கும். டெஃபினட்டாக பார்ஷியல்ன்ற ஸ்டேஜில் நான் மோஸ்ட்லி ஐ அவாய்ட் எக்ஸ்பிளைன் அனாட்டமி டு த பேஷண்ட். வெரி குட். மேக்ஸிமம். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் லைஃப்பில் ஒரு 2 வருஷத்தில் சரியாக ஆயிட்டாங்க அப்படின்னா கூட, ஒரு 10 yearsக்கு அப்புறம் லைட்டாக நீ பெயின் வந்தால் கூட இமீடியட்லி தே திங்க் தட் அனாட்டமி நான் என்ன இந்த ஓன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும், கால் ட்விஸ்ட் ஆகிற ஃபீலிங் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக மைண்டில் போய் செட் ஆயிரும். ஸோ அதனால் பார்ஷியல் ஏசிஎல் டேருக்கு ஐ டெஃபினெட்லி அவாய்ட் எக்ஸ்பிளைனிங் த்ரூ அனாட்டமிக்கல் எக்ஸ்பிளனேஷன். நான் உங்களோட ஒரு போஸ்ட் பார்த்தேன், எஜுகேட்டிங் த பேஷண்ட் வாட் எவ்ரிபடி திங்க்ஸ்னு. எக்ஸாக்ட்லி. ஒரு ஆள் வந்து பிடிச்சி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வாட் இஸ் ஆக்சுவலி பேஷண்ட் எஜுகேஷன் டாக்கிங் டு த பேஷண்ட்னு போட்டு இதான் மீன் பண்ணீங்களா நீங்க? இதான் மீன் பண்ணேன். ஓகே. ஏன்னா நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்பொழுது அன்லெஸ் இட் இஸ் அ சீரியஸ் பெத்தாலஜி, சீரியஸ் பெத்தாலஜிக்கல் ரிஸ்கே கம்மி அப்படிங்கும் போது, இப்போ நம்ம 100% ஏசிஎல் டேரில் ஃபுல் டேர் ஆகுது நிறையா, கொஞ்சம் கம்மி கம்பேர் டு பார்ஷியல் அண்ட் இன்கம்ப்ளீட் ஏசிஎல் டேர். அப்போது எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது தே திங்க் தட் இஸ் சீரியஸ் பெத்தாலஜி. பிகாஸ் அவங்களுக்கு மெடிக்கல் பற்றி ஒன்றும் தெரியாது, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது, டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. தே ட்ரஸ்ட் அஸ், தே கமிங் இன் ஃப்ரண்ட் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரீஅஷூரன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். சீரியஸான பிரச்சனையாகவே இருந்தால் கூட ஐ யூஸ் டு ஹவு பொலைட்டாக கான்ஃபிடென்ட்டாக கன்வே பண்ண முடியும்ன்றதை தான் யோசிக்கிறோம். ப்ராக்டிக்கலாக எவ்வளோ நாள் ஆகலாம் அப்படிங்கிறத யோசிப்பேன். ஸோ இப்போ பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை, டாக்டர் என்னதான் சொன்னாலும் உனக்கு சர்ஜரி வந்து தேவையில்லை, நீங்கள் எக்ஸ்ரே ஃபிசியோதெரப்பி இல்லை ரீஹேபுக்கு போங்கன்னா, அவங்க அந்த எம்ஆர்ஐல போட்டிருக்கான்ல பார்ஷியல் ஏசிஎல் டேர்னு, அதை வச்சே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த பேஷண்ட்ஸுக்கு ஃப்ரம் அ எக்ஸசைஸ் ஸ்பெஷலிஸ்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அவங்க அப்ரோச் பண்ணணும் இதை? என்கிட்ட இப்படி ஒருத்தவங்க வராங்கன்னா, ஐ கிவ் 3 ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். ஈவன்
இன்கம்ப்ளீட் ஏசிஎல் டேர் இருந்தால் கூட. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் 3 ட்ரீட்மெண்ட் பாசிபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு ஒன்லி ரீஹாபிலிட்டேஷன், செகண்டு சர்ஜரி. சர்ஜரி டாக்டர் வேணாம்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்காங்க, விச் இஸ் குட் திங். அப்புறம் எம்ஆர்ஐ பற்றின எஜுகேஷன் செப்பரேட்டு, அதை நான் எடுத்துகிட்டு வரேன். தேர்டு ரீஹாபிலிட்டேஷன் ஃபாலோடு பை டிலைடு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட். நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற ஒன் அண்ட் ஒன்லி மெத்தட் தேர்ட் மெத்தட் தான். அன்டில் ரொம்ப பேஷண்ட் நான் அசஸ்மெண்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும்ல, ஹாப் சூப்பராக பண்ணுவாங்க, கான்ஃபிடென்ஸ் சூப்பராக இருக்கும், ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நல்லா இருக்கும், பட் ஸ்டில் எம்ஆர்ஐ சேஸ் தட் பார்சியல் ஏசியல். அவங்களுக்கு மட்டும் நான் ரீஹாப் அப்ரோச்சை டேரெக்டாக சூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு கிளினிக்கல் கோரிலேஷனில் கிளியராக தெரிஞ்சு. அப்சல்யூட்லி. ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு கிளினிக்கல் கோரிலேஷன்லையும் ஹேவ் அ சஸ்பெக்ட் அண்ட் பேஷண்ட்டும் எம்ஆர்ஐலையும் பார்சியல் டேர் இருக்கும்போது ஐ சூஸ் ஆல்வேஸ் டிலேடு ஆப்ஷன், டிலேட் ஏசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோட் பை ரீஹாபிலிட்டேஷன். அதுக்கு 3 months நம்ம ரீஹாப் பண்ணோம். 3 months ரீஹாப் பண்ணி கூப்பர்ஸ் கிளாசிஃபிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் 3 monthsக்குள்ளே இன்ஸ்டெபிலிட்டி நடந்திருக்கவே கூடாது. நான் இன்ஸ்டெபிலிட்டின்னு மீன் பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்கு இன்ஜுரின்னு ஒன்று நடந்திருக்கும், அப்போ கால் ட்விஸ்ட் ஆகி ஒரு லாக்ஸிட்டி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா மெயினாக ஏசியில் இருக்க பிரச்சனையே ஏசியில் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ் போயிடும், காலை கீழே ஊன்ற கான்ஃபிடன்ஸ் போயிடும். அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைன் ஃபார் ஏசிஎல் டேராக நான் பார்ப்பேன் என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில். யார் கால் கீழே ஊனுக்கு பயந்து ஊனாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் குவாட்ரிசெப்ஸ் மசில் மாஸ் குறையும். ஈவன் பீப்புள் வித் பார்சியல் ஏசியல் டேர், கொஞ்சம் பார்சியல் ஏசியல் டேர் ஆயும் சில பேர் தைரியமாக காலை கீழே ஊனிருப்பாங்க, அவங்களுக்கு மசில் மாஸ் குறைஞ்சிருக்காது. அப்போது இதுவுமே சம்டைம்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஈச் அதர். நம்ம அந்த பேஷண்ட்டை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூமே. அப்போது தேர்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இன்னொரு டைம் இன்ஸ்டபிலிட்டி வரக்கூடாது. ஹாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து மெயின்லி வெர்டிக்கல் ஹாப். இப்போ என்னென்னா, யூஸ்வலி வி டூ ஹரிசாண்டல் ஹாப். நம்ம இங்கேருந்து ஃபார்வர்ட் ஹாப் டிஸ்டன்ஸு, யூனிலேட்டரல் லேட்டரல் ஹாப் டிஸ்டன்ஸ் பார்ப்போம். ரீசெண்டாக 2019 அப்புறம் அந்த எவிடன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேதர் ஹரிசாண்டல் ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் கிவ்ஸ் பெட்டர் கிளாரிட்டி ஆன் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கல் ஹாப் டிஸ்டன்ஸ் யூனிலேட்டரல் ரைட் அண்ட் லெஃப்ட் செக் பண்ணேன், இன்ஜூர்ட் அண்ட் அன்இன்ஜூர்ட் செக் பண்ணேன். இது ப்ளஸ் லிம் சிமெட்ரிக்கல் இண்டெக்ஸ் யூஸ்வலாகவே நம்ம வந்து ஒரு ஸ்க்ரேன் ஸ்கேல் மாதிரி வச்சு செக் பண்ணலாம். கிளினிக்கல் ஐசோகைனடிக் டைனமோமீட்டர் ஒரு ஆப்ஷன், நல்ல எக்ஸ்பென்ஸ் ஆகும், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும். நம்ம கிளினிக்கல் செட்டப்ஸில் அதை நம்ம கொஞ்சம் ரேர் டு இன்ட்ரடியூஸ். அப்போ கிளினிக் ஸ்கேல் வச்சு குவாட் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்த் ரேஷியோ இதெல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணி, அப்புறம் ஐகேடிசி ஸ்கோர் இதெல்லாம் வச்சு இந்த 4 க்ரைட்டீரியாவை வச்சு நம்ம டிசிஷன் எடுப்போம். அந்த பர்சன் கம்ஸ் இன் டு திஸ் 4மே டிக் டிக் டிக்னா நோ நீட் சர்ஜரி, லெட்ஸ் கண்டினியூ த ரீஹாபிலிட்டேஷன் ஃபர்தர் அண்ட் ஸ்லோலி இன்ட்ரடியூஸ் டு இஃப் யூ ஹேவ் ரியல் இன்ட்ரெஸ்ட் டு பிளே ஸ்போர்ட் அப்படிங்கிறத முடிவெடுப்போம். இல்லை நாட் டிக்னா கூட அங்கே சுச்சுவேஷன் அவங்க பர்சன் கோல்ஸ் நீட்ஸை வச்சு டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களோட இன்ஸ்டெபிலிட்டி என்ன மாதிரி இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது அவங்களுக்கு, தட் இஸ் இன்ஸ்டெபிலிட்டி சில பேருக்கு டிரான்ஸ்லேஷனல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இன்ஸ்டெபிலிட்டி, சில பேருக்கு வந்து அது இருக்காது ஆனால் ரொட்டேஷனல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்சஸ் நீங்கள் பார்க்குறீங்களா? அண்ட் இந்த விஷயங்க உங்கள் ரீஹேபு உங்களோட அப்ரோச் ஏதாவது மாற்றுமா? ஸோ டெஃபினட்டாக மாற்றும். பிகாஸ் நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 8 weeks ரீஹேப்லேயே வந்து இன்ஸ்டெபிலிட்டி வந்து சர்ஜரி சஜஸ்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ டிரான்ஸ்லேஷன் ஆர் ரொட்டேஷனல் இன்ஸ்டெபிலிட்டி நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் இந்த இடத்துல. பட் ரொட்டேஷனல் இன்ஸ்டெபிலிட்டி லிட்டில் டேஞ்சரஸ் தன் த டிரான்ஸ்லேஷனாக நான் யோசிக்கிறேன். ஏன்னா டிரான்ஸ்லேஷன்றது வந்து வெறும் ஏசியில் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரொட்டேஷன் நடக்கும்போது அதர் லிகமெண்ட்டும் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, பிவோட் ஸ்போர்ட்ஸுக்கு போகிற அத்லீட்டாக பிவோட் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகினா ஈவன் ரெக்ரியேஷனல் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் கூட பிவோட் ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்கும் பொழுது சான்சஸ் ஆஃப் சர்ஜரி ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஈவன் தான் அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆனாலும் நான் ஆல்வேஸ் சொல்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆகிருக்கு, இன்னொருத்தருக்கு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆகலை. 2 பேர்த்தில் யாருக்கு செகண்ட் டைம் அடுத்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி? நான் பேஷண்ட்டே கேட்டுருவேன் இதை டைரெக்டாக. அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆல்ரெடி ஒருத்தர் ஆயிருக்கு அப்படிங்கும்போது. அப்படி தான் உங்களுக்கும் ஒரு டைம் ஆகிடுச்சு. இனிமேல் உங்கள் கூட உலகத்தில் யாரை கம்பேர் பண்ணாலும் யாருக்கு ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தான் இருக்குது. அது இல்லைன்னு நம்ம ஒத்துக்கவே முடியாது. நம்ம எப்படி ரீஹேப் பண்ணி எப்படி ஸ்ட்ராங்காக வரோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். இல்லை, அப்சல்யூட்லி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸோ பேஷண்ட்ஸுக்கு வந்து எக்ஸசைஸ் அவங்க பண்ணுறாங்க சரியா, பண்ணும்போது என்ன மாதிரி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் என்ன டைம் லைனில் தே கேன் எக்ஸ்பெக்ட்? ஃபேன்டாஸ்டிக் சார். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின் சார். ஆக்சுவலாக இதை செக்ரிகேட் பண்ண வேணாம். யூஸ்வலாக இப்போ நம்ம சர்ஜரி பற்றி பேசாதனால நான் சர்ஜிக்கல் பற்றி நான் பேசுகிறேன். அப்சல்யூட்டாக இன்னைக்கு கோலே நம்ம வந்து
நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி சார். நான் சர்ஜிக்கல்னா ஃபர்ஸ்ட் 3 months தான் சார் எல்லாமே டிசிஷன் எடுக்கும். அந்த 3 months நான் ரெண்டா பிரிப்பேன் யூசுவலாக when explain to 3 months from டைம் ஆஃப் இன்ஜுரி. டைம் ஆஃப் இன்ஜுரிங்கிறத விட டைம் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன். ஆல்வேஸ் ஏசிஎல்ல வந்து டைம் நாட் ஈக்குவல் டு இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ ஒரு சர்ஜரியே பண்ணால் கூட இப்போ ரிசர்ச் சொல்லும் நமக்கு 12 to 16 வாரத்துக்குள்ள பர்சன் கேன் ரன். அது ஒரு ஆவரேஜ் க்ரைட்டீரியா தான். பர்சன் வந்து ரீஹாபே பண்ணலன்னா கான்ட் ரன் இன் 12 to 16. Absolutely. ஸோ டைம் இஸ் நாட் ஈக்குவல் டு பர்ஃபார்மன்ஸ். அதனால ரீஹாப் ஸ்டார்ட் பண்ணுறதுல நான் 3 months ஆல்வேஸ் மைண்டில் வச்சுப்பேன். பட் இந்த ரீஹாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிலே பண்ணுற ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, ஹவு மச் மசில் வேஸ்டட். சில பேர் எண்ணெய் கட்டு போட்டு வருவாங்க சார். அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஒஸ்ட்டாக பார்ப்பேன். நான் வந்து எண்ணெய் கட்டு போட்டு என்னன்னு தெரியாமல், ஆக்சுவலாக அது என்னன்னே தெரியாமல் எண்ணெய் கட்டு போட்டு ரொம்ப ரூரல் பாப்புலேஷன்லேருந்து வருவாங்க. கபடி பிளேயர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. எண்ணெய் கட்டு போட்டு கால் அப்படி டெர்மினல் ஸ்டிஃப் ஆயிரும். ரொம்ப டெர்மினல் எக்ஸ்டென்ஷனே வராது. ரொம்ப டஃப் டு ஹேண்டில். அப்போ நம்ம வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜிக்கல். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எலும்பு உடஞ்சிருந்தா கூட புத்தூர் கட்டு இந்த மாதிரி இந்த நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல சிம்பிளான க்ளோஸ்ட் ஃப்ராக்சர்னா சரியாயிரும். சரியா? ஏன்னா எலும்புக்கு நம்மளுக்கு என்ன தேவை? சப்போர்ட் இருக்கணும், கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், மைக்ரோ மோஷன் இருந்தா கேலஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். சிம்பிள் அன்டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர்ல. அதே ஜாயிண்ட்ல ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா, எலும்பா இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் மாறி சேரும். எலும்பு உடையவே இல்லை, உங்களுக்கு லிகமெண்ட் மட்டும்தான் இன்ஜுரி ஆயிருக்கு. அதுக்கு தெரியாதனமா நேரா வச்சு கட்டு போட்டுட்டீங்கன்னா ஃப்ராக்சரை விட மோசமான காம்ப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு வரும். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா இதுதான் நிறைய நடக்குது. ஆமா சார். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ராக்சரை பத்தி நம்ம எஜுகேட் பண்ணி அண்ட் அந்த நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே இப்போ கொஞ்சோண்டு எம்பிபிஎஸ் ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ ஃப்ராக்சர்ஸ் மோர் ஆர் லெஸ் ஆர் ரெஃபர்ட், எஸ்பெஷலி ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ் இல்லை பெரிய ஆர்டிகுலர்னா தேர் ரெஃபர்டு. வெறும் அவங்க சிம்பிள் ஃப்ராக்சர்ஸ் தான் போடுறாங்க. பட் ஸ்டில் நான் கம்ப்ளீட் ஏசிஎல் டேர்ஸுக்கு, ஆங்கிள் லிகமெண்ட், ஆங்கிள் டிஸ்லோகேஷன்ஸுக்கு ஆங்கிள் தான் பாவம். பிகாஸ் ஆங்கிள் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் முட்டியில் ஆத்ரோஸ்கோப் வச்சு you can release a lot of stuff, reconstruct a lot of stuff. Ankle is a very small space. Yeah, correct. அதுல ரொம்ப சின்ன ஸ்கோப் தான் உள்ள போட முடியும். 2.8 mm இல்லனா நானோ ஸ்கோப் வச்சு தான். ஸோ அங்க நம்ம ரிலீஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சது. அங்க கார்டிலேஜ் ஒர்க் எல்லாம் ரொம்ப கம்மி. இதுல இருந்து இம்பார்ட்டன்ட் லேர்னிங்கா நான் என்ன பார்ப்பேன் இந்த பார்க்குறவங்களுக்கு அப்படின்னா, ஏசிஎல் மைல்டா டேரா இருந்தா கூட ஸ்பெயின் இருந்தா கூட ப்ளீஸ் டோன்ட் புட் பிஓபி. ஆயில் கட்டு தயவு செஞ்சு போடாதீங்க. அது ஒரு லேர்னிங். அப்போ அது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நான் யோசிப்பேன். ஸோ 3 months ரீஹாப் அப்படிங்கிற இனிஷியல் ரீஹாப் 3 months அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க வச்சு வி கேன் டிலேட் சர்ஜிக்கல் போகணுமா இல்லை நான் சர்ஜரியிலே சூப்பராக பெட்டர் ஆகிடுவாங்க. நான் டிசிஷன் எடுக்க போகிறோம். இதை நான் ரெண்டாக பிரிப்பேன். இதை ரெண்டாக பிரிச்சேன்னா ஃபர்ஸ்ட் 6 weeks அண்ட் செகண்ட் 6 weeks. அந்த ஃபர்ஸ்ட் 6 weeksல அதையும் ஃபர்ஸ்ட் 4 weeksல வந்து பியூர்லி ஒர்க் ஃபார் த ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த மசில். நான் லிம் சிமெட்ரிக்கல் இண்டெக்ஸை பெட்டர் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுவேன். போத் லெக் ஒர்க் பண்ணணும். அது இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம இன்ஜூர்ட் சைடை மட்டும் ஒர்க் பண்ணிடுவோம். என்ன ஆயிரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லிம் சிமெட்ரிக்கல் இண்டெக்ஸில் ஒரு பேசிக்காக ஒரு சிங்கிள் லெக் ஸ்குவாட்டை வந்து நம்ம செக் பண்ணுறோம். பர்சனுக்கு மேக்ஸிமம் ரெப்பிட்டேஷன், அதாவது நின்றுட்டு கீழே சேரில் உட்காந்து எந்திரிக்கணும். எவ்வளோ ரெப்பிட்டேஷன் பண்ணுறாங்க அடிப்பட்ட காலில் அண்ட் அடிப்படாத காலில். இது பர்சன்டேஜ் பார்க்கும்போது 80% மேலே வந்துருச்சுன்னா யூஆர் எலிஜிபிள் டு ரன். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய டெஸ்டர்ஸ் இருக்குது. ரன்னிங் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்கும்போது இங்கே என்ன பிரச்சனை ஆயிரும்னா, அடிப்பட்டு பார்சியல் டேரான பாதி பேர் சிங்கிள் லெக் ஸ்குவாட் லைஃப்லேயே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் அடிப்பட்ட காலில் மட்டும் ட்ரைன் பண்ணும் பொழுது அதுக்கு மூமெண்ட் லேர்னிங் டெவலப் ஆகிடும். அடிப்படாத காலை ட்ரைன் பண்ண விட்டுரும். அப்போ எனக்கு ஸ்கோர் ஈக்குவலாக வரும். ஓகே. அப்போ எனக்கு ஸ்கோர் ஈக்குவலாக வரும்போது த பர்சன் கேன் ரன் அண்ணா அகெயின் எனது இன்ஜுரி வந்துடும். ஸோ அது ஒரு மிஸ்லீட். 2 காலம் ஈக்குவலாக ட்ரைன் பண்ணணும். ஆர்பி மேக் ஷுவர் எஃபர்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு, வால்யூமை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு, அந்த எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரின்சிபல்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்ஜூர்ட் லெக்கை நல்லா ட்ரெயின் பண்ணி லிம் சிமெட்ரிக்கல் இண்டெக்ஸ் கொண்டு வருவோம். காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் தென் காம்பவுண்ட் எக்ஸசைஸ் அப்படி ஸ்டார்ட். அந்த லிம் சிமெட்ரிக்கல் இண்டெக்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் கொஞ்சம். லிம் சிமெட்ரிக்கல் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அடிப்பட்ட காலோட அடிப்படாத காலை கம்பேர் பண்ணிக்கிறது. இனிஷியலாக அடிப்பட்ட உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, அங்கே மசில் இன்ஹிபிட் ஆகி, அதாவது அந்த மசில் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அந்த இடத்துல கால் மடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் இனிஷியல் வேஸில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ நல்லா இருக்க பார்ட் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரிஸ்ட் ஜாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பார்ட்டை நான் வந்து ஒரு 6 வாரத்துக்கு அசைக்கலை அப்படின்னா
இட் பிகம்ஸ் வீக்கர் ஆர் ஸ்ட்ராங்கர்னா கண்டிப்பாக வீக்கர். ஆமா 6 வீக்ஸில் ஸ்டிஃபர் ஆர் ஃப்ளெக்சிபிள்னா கொஞ்சம் ஸ்டிஃபர். அப்போது அடிப்பட்ட கால் எடுத்து 6 வீக்ஸ்ல கொஞ்சம் ஸ்டிஃபர் இல்ல சார், ரொம்பவே ஸ்டிஃப் ஆயிரும். எல்போக்கு மேக்ஸிமம் நம்ம காஸ்ட் போடுறதே 3 வீக்ஸ் தான். 3 வீக்ஸ்க்கு மேல அப்பர் லிம்ப் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இப்படி யோசிக்கும் பொழுது இப்போ நீ அடிபட்டிருக்கு அப்படிங்கும்போது பாடி ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். நம்மளும் ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஆப்டிமம் லோடிங் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ரொம்ப டேமேஜ் ஆகி இதை விட அடிப்படாத காலை விட ரொம்ப வீக் ஆகிடும். அப்போது நம்ம ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த கால அளவுக்கு எல்லா ஸ்ட்ரென்த்து, பேலன்ஸு, ஸ்டெபிலிட்டி எல்லாம் கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் லிம் சிமெட்ரிக்கல் இண்டெக்ஸ். அப்போ இந்த காலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறேன்னா இந்த காலுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவேன். ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா மோர் தென் 80% அடிப்பட்ட கால் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு பெட்டர் அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் டு ரன் பண்ணணும்னா ஹாப் பண்ணியிருக்கணும். அங்கேருந்து அப்படியே பிளயோமெட்ரிக்ஸ். ஸோ இப்போ எப்படின்னா ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு பைக்கில் ஒரு வீல் வந்து நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஃப்ரண்ட் வீல் வந்து பெருசாக டேமேஜ் ஆயிருதுன்னு நம்ம ஃப்ரண்ட் வீலை பக்காவாக்கிடுறோம். ஆனால் 2 வீலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃப்ரண்ட் வீல மாத்தின அப்புறம் ஃப்ரண்ட் வீல் ஓஹோன்னு இருக்கு, ஆனா நல்லா இருந்த பேக் வீல் கொஞ்சம் பின்னால இருக்கிறதுனால திரும்பி ஆக்சிடென்ட் ஆகலாம். அந்த கான்செப்ட் தானே இங்க. இல்ல இது எப்படின்னா சார், நான் நல்லா இந்த காலம் ட்ரைன் பண்ண, இட் இஸ் நாட் லைக் 80% அச்சீவ்டுன்னே கிடையாது. பிகாஸ் நான் இந்த காலம் மட்டும் தான் ட்ரைன் பண்ணியிருக்கேன். நான் அந்த கால அன்ட்ரைன்ட் ஆயிருக்கு. ரெசிடுவல் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாசம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருக்க பர்சன், ஆனால் ஒரு மாசம் எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூட ஐ வில் கம் பேக் டு ஸ்லோலி ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்படிங்கும்போது நான் நல்லா இருந்த கால எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டேன்னா அது வீக் ஆகும். வி ஆர் நாட் ரியலி இம்ப்ரூவிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த அஃபெக்டட் லெக்கு. வி ஆர் மேட்சிங் வித் நான் அஃபெக்டட் லெக்கோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன், அன்அஃபெக்டட் லெக்கோட ஸ்ட்ரென்த் கம்மி பண்ணி மேட்ச் பண்ணிடுறேன். அது ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணும் ஆல்வேஸ். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். நான் ரெண்டுமே ஏற்றிட்டு வரணும். ஓகே, இப்போ புரியுது எனக்கு எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா லோட் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ரெடியூசிங் த டோட்டல் கெப்பாசிட்டி டு டாலரேட் த லோட். இப்போ நான் 2 கெப்பாசிட்டி பில்ட் பண்ணால் தான் இந்த இன்ஜுரி ரிஸ்க்குன்றது ஒன்று கம்மியாகும். ஆக்சுவலாக என்னால் இப்போ 50 கிலோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் 100 கிலோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா என்னோட இன்ஜுரி ரிஸ்க் கம்மி. ஆல்ரெடி 50 கிலோ தான் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நான் 25 கம்மி பண்ணி ஈக்குவல் பண்ணிட்டேன்னா இன்ஜுரி ரிஸ்க் ஜாஸ்தி. நோ யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட், வெல் எக்ஸ்பிளைன்டு. ஸோ இதில் என்னென்னா அந்த ஏசிஎல் ஓட வேலை தட் இஸ் டு ப்ரிவெண்ட் நம்ம கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸை வச்சு தானே நம்ம ஃபோர்ஸ் ட்விஸ்டிங் ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறோம். ஸோ ஏசிஎல்லோட வேலை ப்ரைமரியாக நம்ம கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸை கரெக்டாக அப்பர் பாடிக்கு எடுத்துகிட்டு வர்றது, அந்த பிவெட்லேயும் அந்த டிரான்ஸ்லேஷன்லேயும். ஸோ என்ன இருந்தாலும் கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம 2 காலம் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணால் நம்ம நியூரலாஜிக்கல் சிஸ்டம் ஈஸியாக இட் வில் அடாப்ட். கண்டிப்பாக. ஸோ இந்த யூனிலேட்ரல் ட்ரைனிங்கை விட இந்த பைலேட்ரல் ட்ரைனிங் டெஃபினெட்லி எவ்ரிபடி ஹேஸ் டு ஸ்டார்ட். சிங்கிள் லெக் பண்றதுல ஒரு அர்த்தமே இல்லை. யாராவது இல்ல தட் இஸ் 2 லெக்கையும் ட்ரெயின் பண்ணிட்டு இந்த சிங்கிள் லெக்கை வந்து இன்னும் கான்சென்ட்ரேஷன் ட்ரெயின் பண்ணணும். பர்ஃபெக்ட் சார், கரெக்ட். ஸோ அந்த விஷயம் அது ஒரு இட்ஸ் அ குட் பாயிண்ட். ஸோ இப்போ ஏசிஎல் ரீஹேப் அவங்க பண்ணிட்டே இருக்காங்க, சரியா, நல்லா பண்றாங்க. அவங்க உங்ககிட்ட சார் எனக்கு இப்போ நல்லா இருக்கு, 3 மாசம் தான் ஆச்சு, ஆனால் எனக்கு சூப்பரா இருக்கு, நான் இப்போ திரும்பவும் ஸ்போர்ட்ஸ் விளாடணும், நான் ரன்னிங் போகணும், என்ன உங்களோட அட்வைஸ்? என் பேஷண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லிடுறது சார், ஆக்சுவலி ரொம்ப கேர்ஃபுல்லாகவே. நான் வந்து 12 வாரம் அவங்களாம் டெடிக்கேட்டடாக இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் ஜஸ்ட் கம் ஃபார் த ரீஹேப். அதர்வைஸ் ரீஹேப் பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா 6 வாரத்தில் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நினச்சி நீங்கள் கேர்லெஸ்ஸாக போய் திருப்பி இன்ஜுரி ஆகிட்டிங்கன்னா, என் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்தேன், அவர் பார்த்து சரியாகலை, இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு சொல்லிடுவீங்க. அதை நான் எல்லாத்தையும் சொல்லிடுறது உண்டு. ஃபஸ்ட்டு 12 வீக்ஸ்க்கு அப்புறம் யூஆர் ஃபிட் எனஃப் டு கண்டினியூ த ஆக்டிவிட்டி. சர்ஜரி தேவையில்லை, சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு 3 மாதம் இருக்குது. 3 மாதம் இருக்குது. நியர்லி 12 months கூட ஆகலாம், 6 to 12 months கூட ஆகலாம். ஆப்ரேட் பண்ணிட்டா டெஃபினட்டாக 12 months நான் சொல்லுவேன். ஆப்ரேட் பண்ணல அப்படிங்கிற பர்சன் 12 months கூட ஆகலாம். ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, ஏசிஎல்ன்ற ஒரு லிகமெண்ட் ஹை சென்சரி கனெக்டட், உடம்புலேயே இருக்க ஒரு லிகமெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரெயின் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற லிகமெண்ட் வந்து ஏசிஎல்லாக பார்க்குறோம். அது வந்து நான் ஒரு ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், டெய்லி லைஃப்பில் ஸ்டேர் கிளைம்பிங்காக இருக்கட்டும், டவுன் ஸ்டேர்ஸாக இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக டேர்ன் பண்ணி ஓடுறதா இருக்கட்டும், என் குழந்தை போய் தூக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன உங்கள் லைஃப்பில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஏசிஎல் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா கால் ஃப்ளோரோட கனெக்ட் ஆகிருக்கும், பாடியும் இதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறது, ஃபோர்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு 10,000 times அந்த மூமெண்ட் என் லைஃப்பில் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி. ஏன் ஏசிஎல் ரீஹாபே எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணாலும் பர்சனுக்கு கான்ஃபிடென்ட் வராது, திருப்பி சைக்கலாஜிக்கலி ஒரு பேரியர் ஃபீல் பண்ணுவாங்க, இன்ஜுரி ஆயிருமோன்ற பயத்திலேயே இருப்பாங்க, ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு ஃபியர் இருக்குன்னா,
அந்த நியூரோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நடந்திருக்காது, மோட்டார் ரீலர்னிங்கே நடந்திருக்காது. புதுசாக ரீப்ளேஸ் பண்ண லிகமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அடிபட்டு ரீகெயின் ஆகிற லிகமெண்ட் இருந்தாலும் சரி, அது திருப்பி யூஸ் டு இட் ஆகணும். அதில் ஒரு 1000 டைமாவது அந்த மூமெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகும் அதுக்கு. ஸோ அது ஒரு பயங்கர சைக்கலாஜிக்கல் பேரியராக இருக்கும். அதுதான் வந்து 100 பேருக்கு ஏசிஎல் ஆப்ரேட்டே பண்ணாங்கன்னா அதில் 30 பேர் தான் பழைய பர்ஃபார்மன்ஸுக்கு போகிறாங்க. 30% பழைய பர்ஃபார்மன்ஸுக்கு போகிறாங்க. 4ல் ஒருத்தர், 3லேருந்து 4ல் ஒருத்தர் பழைய பர்ஃபார்மன்ஸுக்கு, ஆனால் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸுக்கு ஹெல்த்தியாக போகிறாங்க. அதில் ரொம்ப சூப்பராக எப்படி முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தனோ அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எக்ஸலன்ட் சைக்கலாஜிக்கல் பாசிட்டிவ்னஸ்ஸு அந்த அளவுக்கு ஒரு அத்லெட்டாக இருந்தால் தான் முடியுன்ற மாதிரி இப்போ ரீசெண்ட் எவிடன்ஸ். அண்ட் ஐ திங்க் தே ஹேவ் டு ஒர்க் மச் ஹார்டர் தென் வாட் தே யூஸ் டு ஒர்க் பிஃபோர். எக்ஸாக்ட்லி. அது ஸோ போஸ்ட் சர்ஜிக்கலாக நான் சொல்கிறேன், நான் மட்டும் பண்ண சர்ஜரிஸ் இல்லை, நான் 2004லேருந்து ஏசிஎல் சர்ஜரிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இட்ஸ் மோர் தென் 20 years. சரியா? அதில் ப்ரொஃபஷ்னல் ஆத்லீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா I would say only 5 to 7% exactly sir do better or do as much as they did, but they worked twice as hard at least. அந்த 5 to 7%. ஏன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிட்டு ஒரு ஸ்போர்ட்டுக்கு நம்ம திரும்பி போகும்போது நம்ம என்ன மறந்துடுறோம்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் நம்ம மசில் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக யோசிச்சு பார்க்கணும் ரிஃப்ளெக்ஸ் டைம்லன்னு. அது நம்ம மறந்துட்டு என்னடா அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆக மாட்டேந்தேன்னு அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ல நிறைய ப்ரொஃபஷனல் ஆத்லீட்ஸ் எஸ்பெஷலி என்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்பாங்க, டாக் எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா நான் இந்த ஆக்ஷன் நான் சூப்பரா பண்ணுவேன், இப்ப என்ன பண்ண முடியல, அதுக்கும் ஏசிஎல்க்கும் என்ன சம்பந்தம், எல்லாமே கரெக்டா இருக்குன்றாங்களே. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது தான் நான் யோசிப்பேன், ஓகே ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸ்லோவா இன்டென்சிட்டி கம்மியாக ப்ராக்டிஸ், ரிப்பீட் த மூமெண்ட் ஸ்லோலி, ரொம்ப இன்டென்ஸாக இல்லாமல் கிரேடட் எக்ஸ்போஷர், ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப எல்லாருக்கும் அவசரம் இருக்குல்ல இந்த காலத்தில், அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிரும். இன்னொரு ட்ராபேக் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நோட்டீஸ் பண்ணுற விஷயம், கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி மறந்துடுறோம். அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்க 21 பசங்க டோன்ட் டூ 21 வயசுல இருக்கிறானுங்களா அவனுங்களுக்கு என்ன கார்டியோ பிரச்சனை வரப்போகுது, அவங்க கார்டியோ இஸ் பேட், டோன்ட் டு கார்டியோ, மசில் ஸ்ட்ரென்த் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட், மசில் லாஸ். அப்பா தே கம்ப்ளீட்லி லைக் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் இல்லைன்னா பவர் ஹவுஸ் ஆக்சிஜன் எங்க இருந்து வரப்போகுது, எங்க நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க? ரெக்ரியேஷனலா இருக்கவர் எவ்ரி வீக்கெண்ட் போய் ஒரு டர்ஃப்ல ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ இல்ல பேட்மிண்டனோ ஏதோ விளையாடுறாங்கன்னா அட்லீஸ்ட் சம்ஹவ் தே டெவலப் சம் கார்டியோஸ்பெட்டிக் ஃபிட்னஸ். அந்த ஏசிஎல் இன்ஜுரி அவங்களுக்கு ஆகி அந்த அடுத்த 6 மாசம் 7 மாசம் பீரியட்ல வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணிருக்கவே மாட்டாங்க. வந்து கார்டியோஸ்பெட்டிக் ஃபிட்னஸ் ரொம்ப லோவா இருக்கும், பயங்கர லோவா இருக்கும். நான் ரீஹாப்லயே அது யாருமே ஒர்க் பண்றது இல்லை. என்ன ஆயிடுது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியும் அப்படின்னு கார்டியோ ஸ்பீட் கம்மியாக இல்லாதனால ரெக்கவரி ரொம்ப பூராக இருக்கும் டியூரிங் த கேம். அப்போ அந்த 20 கிலோமீட்டர்ஸ் இது வந்து 100%க்கு மேலே ஆகிடும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ இன்ஜுரி ஆக சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டியூரிங் த ரீஹாபிலிட்டேஷன்லையும் நம்ம கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? சைக்கிளிங், நான் வெயிட் பீரிங் கார்டியோ. அதனால தான் என் கிளினிக்ஸில் யூஸ்வலாக நான் என்ன வச்சுருப்பேன், வெறும் சைக்கிள் வச்சுருக்க மாட்டேன். வெறும் சைக்கிள்னா ஹார்ட் ரேட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படணும், Zone 2 Zone 3க்கு மேலே கொண்டு போகிறதுக்கு நான் ஆர்மோட வச்சுருப்பேன், ஏர் பைக். அப்போ எனக்கு அப்பர் லெம்பும் யூஸ் பண்ணி லோவர் லெம்பும் யூஸ் பண்ணி ஒரு போத் இதை யூஸ் பண்ணி ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் ஈஸியாக என்னால் பிக் பண்ண முடியும். அது நான் ரெகுலராக நான் கிளினிக்கில் யூஸ் பண்ணுறோம், கார்டியோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம அந்த உங்களோட 3 month ரீஹாப்க்கு திரும்பி வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதில் நீங்கள் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த ரீஹாப் டைம்? கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் நான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா லைட் சைக்கிளிங் வந்து ஒரு 10 minutes பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அங்கேருந்து இன்டென்சிட்டியும் இது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணி பிளயோமெட்ரிக், ரிட்டர்ன் டு ரன்னிங், ஜம்பிங், பிவட் ஸ்போர்ட்ஸ்லாம் போய் எடுத்துகிட்டு போகிறோம், அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். 10 minutes 15 minutes ஆகும், 15 minutes இன்டென்சிட்டி கூடும், இன்டர்வலாக மாறும், அந்த மாதிரியான ப்ராசஸ் எடுத்துகிட்டு வரலாம். லாங்கர் கார்டியோஸை ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஜிம்முக்கு அவங்களும் ஜிம் போக ரெடி ஆயிடுவாங்க. அப்போ அவங்கள ஜிம் போக சொல்லி அங்கே கார்டியோ பண்ண சொல்லுவோம். ரன்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ கார்டியோ, எந்த ஹார்ட் ரேட் நீங்கள் ரீச் பண்ண சொல்லுவீங்க? நம்ம மெயின்டெனன்ஸ் கார்டியோ பண்ண சொல்லுவாங்க சார். யூஸ்வலாக மெயின்டெனன்ஸ் கார்டியோ Zone 2 லெவலில் ஒரு Zone 2னா ஒரு ஆவரேஜாக 140 150 ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒரு ஆவரேஜாக 140 to 150க்குள்ளே மெயின்டைன் பண்ணி கார்டியோஸ் பண்ணலாம். ஒரு லாங் டியூரேஷன் கார்டியோஸ் விச் மீன்ஸ் 30 minutes மேலே இருக்கணும்.
மினிமம் அந்த ஹார்ட் ரேட் மெயின்டைன் பண்ணும், அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணாது கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் வியூ டு மேக்ஸிமம். ஸோ அந்த ப்ராசஸ்லேயே கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸை ஃபோக்கஸ் பண்ணணும். 30 மினிட்ஸாவது நம்ம கார்டியோ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Zone 2ல மெயின்டைன் பண்ணுறது, வியூ டு மேக்ஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறது இல்லை. அட்லீஸ்ட் வி கேன் மெயின்டைன் த சேம் லெவல் ஆஃப் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ். பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் யோசிச்சோம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கே யோசிக்கணும். அது எலிட் லெவல் பார்ட்டிசிபென்ட்டு, பிவட் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, அது செப்பரேட் கேட்டகரி ஆகிடும். ஸோ என்னோட பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு ஏசிஎல் வந்து பார்ஷியலாக டேர் ஆயிருக்குன்னா நீங்கள் வாக்கிங் போகலாம். சரியா? ஏன்னா என் பேஷண்ட்ஸு சர்ஜரிக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் வராங்கல்ல, 4 கிலோ கெயின் பண்ணியிருப்பாங்க. ஏன் சார்னா, இல்லை சார் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இதில் என்ன தெரியுமா அதர் விஷயம், இதை சொன்னப்புறம் நீங்கள் அந்த உங்களோட 12 வீக் பிளான் சொல்லிடணும். இதில் என்ன பிரச்சனைனா, ரெஸ்ட் எடுக்கும் போது கார்டிலேஜ் வேர்ஸ் அவுட் மோர். இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கோம், ஏசிஎல் உங்களுக்கு டேர் ஆயிருக்குன்னு வைங்க, நீங்க அதுலயும் கொஞ்சம் பார்ஷியலான டேர் இருக்கு, நீங்க நடந்துட்டு இருக்கீங்கன்னா கார்டிலேஜ் உங்களுக்கு வேர் அவுட் ஆகாது. ஆனா நீங்க 6 வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு வைங்க, கார்டிலேஜ் இரிட்டேட் ஆகி இன்ஃப்ளேம் ஆகி கார்டிலேஜோட அந்த டாப் லேயர் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ரீகன்ஸ்ட்ரக்ட் நாம் பண்ணும் போது 35 இயர்ஸ் ஓல்டுல நான் பாப்பேன், என்னடா கிரேட் 2A இருக்கு கார்டிலேஜ் வேறு, 6 வீக்ஸ்ல இட் கம்ஸ், 3 மந்த்ஸ்ல இட் கம்ஸ், இட்ஸ் தட் மச். ஸோ பார்ஷியல், நீங்க எம்ஆர்ஐல யாராவது ஒரு ஏசிஎல் பார்ஷியல் டேர்னு பார்த்துட்டாலே ரெஸ்ட் விட்டுறாங்க ஆளுங்க. அது பண்ணக்கூடாது. அது ஆக்சுவலா ரொம்ப ஒரு டெட்ரிமெண்டல் விஷயம். ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐஸ் கான்செப்ட் வருவோமே, ஒரு அடிப்பட்டா என்ன பண்ணணுன்ற கான்செப்ட் வரும்போது ஐஸ் வைக்கணுங்கிற கான்செப்ட் டெவலப் ஆகுது. ஐஸு அதுக்கப்புறம் அது எவ்வளோ இப்போ வந்து ரீசெண்டாக ஐஸே வைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ பீஸ் அண்ட் லவ் வந்துருச்சு கான்செப்ட், பீஸ் அண்ட் லவ். அப்போ ஆப்டிமம் லோடிங் கான்செப்ட்ஸ் டெவலப் ஆகுது. எனி ஸ்ப்ரெயின் யூ ஹவ் டு ஒர்க் ஆன் த ஆப்டிமம் லோடிங். ஆப்டிமம் லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஏசிஎலுக்கு ஏன் ஆப்டிமம் லோடு மறந்துடுறோன்றது தான் இந்த உங்களுக்கு கொஸ்டினோட. ஆங்கிள் ஸ்ப்ரெயினே ஆயிருக்குன்னா ஆப்டிமம் லோடு தான். ஆஸ் மச் as you slowly progressively overload you'll get better. சேம் ஃபார் த ஏசிஎல் டூ. அதுவும் ஒரு லிகமெண்ட் தான். ஸோ ஆப்டிமம் லோடிங் பண்ண அதாவது கால் ஊனி நடக்க எடுத்தோன்னு ஓட சொல்ல, நடங்க, வெயிட் கொடுங்க, நில்லுங்க, நடங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, பெட்டர் ஆகும் கண்டிப்பாக. மசில் மாஸ் ரெடியூஸ் ஆகிறது கொஞ்சம் குறையும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க அந்த ஏரியாவோட நரம்புங்களுக்கு என்ன வேலைன்றது இட் வில் அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட், பிளட் ஃப்ளோ. லிகமெண்ட்ஸுக்கு ஏற்கனவே ரத்தம் ஓட்டம் கம்மி. சரியா? நம்ம ரத்த ஓட்டத்தை இல்லைன்னா ரத்த குழாங்களை நம்மளால ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸோ மாத்திரைங்க வச்சு வி கேனாட் இன்க்ரீஸ் இன் சைஸ். ரத்தத்தை மெல்லிசாக்கலாம், ஓகே, பிளட் தின்னர்ஸ் வச்சு. பிளட் ஃப்ளோ, பிளட் வெசல்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா மசில்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆனதான் உண்டு. அது அடாப்டபிலிட்டி ரொம்ப நாள் ஆகும். ஆமா, அடாப்டபிலிட்டிக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா நீங்க பண்றது நிறுத்திட்டீங்கன்னு வைங்க, blood flow reduces. So ligament injuriesக்கு, பார்ஷியலான ligament injuriesக்கு you have to do some amount of loading. Correct. லோடிங் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் கம்மி ஆகிறது will definitely happen. Movements makes more blood flow. More blood flow, better healing. ஸோ இங்க பார்ஷியல் டேர்ஸுக்கு ரெஸ்ட் எடுத்தா அது ஃபுல்லா ஹீல் ஆயிரும்ன்றது இஸ் a myth. It doesn't happen. 100%. அதுதான் இங்க விஷயம். அது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த ரெஸ்ட்ன்றது என்னமோ ஒரு மிரக்கிள் ட்ரீட்மெண்ட் மாதிரி, நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் சார் எனக்கு வந்து சரியா இருக்கும்ன்றது கிடையாது. நீங்க போய் உங்களுக்கு பார்ஷியலா இருந்தா எஸ்பெஷலி என்ன மாதிரி லோட் பண்ணுன்றது கரெக்டா நீங்க பிசியோதெரபிஸ்ட் கிட்ட லேர்ன் பண்ணுங்க. நான் ஆக்சுவலா இப்பெல்லாம் இப்படியே சொல்லி அனுப்புறது. பிசியோ கிட்ட போறீங்கன்னா நான் ரெஸ்ட்னு சொல்லல, நீங்க போய் அங்க எக்ஸசைஸ் பண்ணணும். யாராவது நான் கரண்ட் வைக்கிறேன், லேசர் வைக்கிறேன் வைக்காதீங்கன்னு சொல்லி அனுப்புறது ஏசிஎலுக்கு தேவையில்லை சார். சரி, இப்ப நம்ம அதை பத்தியும் பேசிடுவோம். சரியா? அதை பேசிட்டு உங்க 12 வீக் பிளானுக்கு நம்ம திரும்பி வரணும். ஆனா நீங்க இந்த இம்மீடியட் ஏசிஎல் இன்ஜுரிஸ் ஆகுது இல்லைன்னா லிகமெண்ட் இன்ஜுரிஸ் ஆகுது, அதுக்கு நிறைய பிசியோ கிளினிக்ஸ்ல ஒரு 30 டேஸ்க்கு they give modalities. அதுக்கு ஏதாவது ரேஷனல் பேசிஸ் இருக்கா? அப்சல்யூட்லி வேஸ்ட் ஆஃப் டைம் சார். இப்போ நமக்கு ஆப்வியஸான ரீசன் தெரியுது. The pain due to injured ligament. Pain injured ligamentனால தான் இருக்குன்னு தெரியும் பொழுது, how your modalities IFT is going to heal the ACL to reduce the pain? Useless. 100% useless.
டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பேஷண்ட்டோட டைம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன் எல்லாரும் இது பார்க்குறவங்களுக்கு. மற்ற விஷயத்துக்கு பெயினுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதுவுமே வேணுங்கிற டிபேட் இருக்குது. ஸோ வி கேன் செப்பரேட் இட். பட் ஃபார் ஏசிஎலுக்கு டெஃபினட்டாக வேண்டாம். இல்ல ஏன்னா நாங்க பெயின் கில்லர்ஸ் இப்பெல்லாம் ரொம்ப நல்லா வந்துருச்சா சார். பெயின் கில்லர்ஸ் எடுத்து லோட் பண்ண பெயினை மட்டும்தான் குறைக்கணும்னா they can take the pain killers and they can load the joint. see ஓவராலா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வலி ரொம்ப இருக்குதுன்னு தானே நீங்க மொடாலிட்டிக்கு போறீங்க, சரியா? அந்த மொடாலிட்டிக்கு பதிலா வலியை குறைக்கணும்னா அதே டைம்ல பெயின் கில்லர்ஸ் நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு பேரஸ்டமால் ஆல்சோ இஸ் ஓகே. ஒரு டாக்டர் உங்களுக்கு பேரஸ்டமால் கொடுத்தாங்கன்னா இன்ஃப்ளமேஷன் கரெக்டாக குறையும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா லிகமெண்டோட ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சார் இப்போ நான் வேர்ட்ஸ் இஸ் அ பெட்டர் பெயின் கில்லர் டூ. அப்சல்யூட்டா. நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? எம்ஆர்ஐ காட்டாமையே இருந்தாலே, எம்ஆர்ஐ வந்து எப்படி எம்ஆர்ஐ வந்துருச்சுன்னா பேஷண்ட்ஸ் கையிலே போகக்கூடாது. டாக்டர்ஸ் மட்டும் எம்ஆர்ஐ பார்த்துட்டு பேஷண்ட்ஸ் கிட்ட எம்ஆர்ஐ சீட் காட்டாமல் இருந்தாலே ஒரு பெரிய அது பெயின் கில்லராக மாறிடும் நான் நினைக்கிறேன். நீ இந்த மாதிரி சொல்ற, சரியா? என்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து நான் எம்ஆர்ஐ இமேஜ் மட்டும்தான் பார்ப்பேன். நான் ரிப்போர்ட்ஸ் வந்து நான் பார்க்கறது இல்லை. ஓகே சார், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வருது சார், நான் லேட்டாக கேட்குறேன். சரியா? நான் ரிப்போர்ட்ஸே பார்க்கறது கிடையாது, சரியா? நான் வந்து இமேஜஸ், நான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் என்கிட்ட வந்த உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க வைப்பேன். செகண்ட் வந்து அவங்க சார் இவர் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், சில உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் நான் அவங்கள எக்ஸாமின் எல்லாம் பண்ணிட்டு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸை இமேஜஸை மட்டும் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசினா அவங்க சார் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை பாருங்க சார். நான் அந்த ப்ராசஸ்ல பேஷண்ட்ஸ் கையில் ரிப்போர்ட்டே போகக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த ப்ராசஸ்ல பேஷண்ட்ஸ் கையில் ரிப்போர்ட்டே போகக்கூடாதுன்னு சொல்றேன். என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹைலி இம்பாக்ட் சார். சாட் ஜிபிடி காலம் சார், இது ஏஐ காலம் சார், கூகுள் பண்ணிக்கிறாங்க சார் ஈஸியா. அது ஒரு பாசிட்டிவான விஷயம்னு நீங்க நினைக்கிறது இல்லையா சார்? ஒரு அந்த விஷயத்த அப்சர்வ் பண்ணி ஆயிரம் ஏசிஎல் பேஷண்ட் பார்த்து அந்த விஷயத்தை பார்த்து அப்சர்வ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை கிளினிக்கல் டெக்வை நம்ம எடுக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம், ஈவன் ஆஃப்டர் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து ஒன்றும் தெரியாத பேஷண்ட்ஸுக்கு அதை எப்படி எடுக்கணும்னு தெரியாது இல்லை சார். ஸோ இந்த கிரீக் ஃபிலாசபியில் டெமோக்ரஸி ஏன் வேலை செய்யாதுன்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு, சரியா? டிஸ்கஷன் வரும்போது உலகத்தோட சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இல்லாதவங்களால எப்படி இவங்க தான் கரெக்ட் அவங்க தான் கரெக்ட்னு டிசைட் பண்ண முடியும்னு நிறைய பிலாசபர்ஸ் சொன்னாங்க, சரியா? அந்த டைம்ல நான் அப்பெல்லாம் என்ன இது இந்த மாதிரி, பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வித் டீடைல்ட் எம்ஆர்ஐஸ் அண்ட் சாட் ஜிபிடி patients come to me with so much anxiety for something which I could have simply said நீங்க போய் பிசியோ பண்ணணும்ன்றதுதான் 10 நிமிஷம் கன்சல்டேஷன் தான் இருக்கும். அதுக்கு அவங்க ஒரு 10 hours உட்கார்ந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மைண்ட்ல அவ்வளோ கேள்வி வச்சு ஆங்ஸைட்டி ரேஸ் பண்ணி கார்டிசால் ரேஸ் பண்ணி they come. இதுதான் பிரச்சனை சார். பேஷண்ட்டுக்கு பெயின் என்னமோ 5 out of 10 தான் இருக்கும். எம்ஆர்ஐ எடுத்ததுக்கு அப்புறம் 9 out of 10 மாறிடும். சரி, எம்ஆர்ஐக்கு நம்ம வருவோம் சார். ஸோ உங்களோட 12 வீக்ஸ்ல நான் ப்ராசஸ் அப்ளை சொல்லிட்டு இருந்தேன். கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தால் 4 வீக்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் ஐசோலேட்டட் மூவ்மெண்ட் பேசிக் மூவ்மெண்ட்ஸ்லேருந்து அப்படியே அவங்க இன்டென்சிட்டி கூட்டிகிட்டே வரும். 6 வீக்ல ரன் பண்ண வைக்க முடியுமான்னு யோசிப்போம். பட் நாட் ஃபார் எவ்ரி ஒன். நாட் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா? இல்லைன்னா இன்னும் சார் அதுக்கு ரன்னிங் டெஸ்டஸ் பண்ணுவோம் நிறையா. அதுக்கு முன்னாடி ஹாப்ஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் ஒரு சிங்கிள் லெக்கில் குதிக்கிறக்காவது ஒரு 15 டைம்ஸ் ரெடியாக இருக்கணும், 30 செகண்ட்ஸ்க்குள்ள 15 செகண்ட்ஸ்க்குள்ள. இந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதில். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ ரிட்டன் டு ரன்னிங்க்கு என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணும், சர்ஜரி பண்ணவங்களுக்கு வேற. இது கம்ப்ளீட்லி இது வந்து நம்ம பேசுறது நான் சர்ஜிக்கலா ரீஹாப் எடுக்கிறவங்களுக்கு. நான் அப்படியே சொன்ன மாதிரி லிம் சிமெட்ரிக்கல் இண்டெக்ஸ் ஃபார் எவ்ரி மசில் குரூப். பெட்டர் இஃப் யூ ஹேவ் அ கிரேன் ஸ்கேல் ஆர் ஐசோகைனடிக் டைனமோமீட்டர், அதுக்கு போகிறது தான் பெஸ்ட். எப்படி டெக்ஸா ஸ்கேன் தான் ஃபேட் மெஷர் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டோ அந்த மாதிரி. இது பாடி எலக்ட்ரிக்கல் இம்பிடன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோம். நான் வந்து கிரேன் ஸ்கேல் வச்சு குவாட்ரிசெப்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்த் ரேஷியோ, மூவ்மெண்ட் வேரி, சிங்கிள் லெக் ஸ்குவாட்டு, ஹாம்ஸ்ட்ரிங் பிரிட்ஜு, சிங்கிள் லெக்கில் காஃப் ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சைட் பிளாங்க்கில் அப்டக்ஷன் லிஃப்ட்டு, லேட்டரல் ஹிப் ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுறதா இருக்கட்டும், அடக்டார் சைட் பிளாங்காக இருக்கட்டும். அப்புறம் ஹாப், ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங்க்கு அவ்வளோ ஹாப் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க மாட்டோம். பட் 15 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு 15 ரெப்பிட்டேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் ஹாப்பு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் லேட்டரல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம். இதெல்லாம் ரெடினா தே ஆர் ரெடி டு ரன்ன்றதே ஜாகில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்லோவாக ட்ரெட்மில்ல ஜாகில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ட்ரெட்மில்ல யூஸ் டு இட் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி.
அதில் வாக் பண்ண வச்சிருப்போம், ரெட்ரோ வாக் பண்ண வச்சிருப்போம் போது யூஸ் ட்ரீட் பண்ணியிருப்போம், ஸ்லோவாக ஜாக் பண்ண வைப்போம். ஜாக்லேருந்து அது இன்டென்சிட்டி கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கும் 6 வீக்ஸ்க்கு மேலே, சில பேர் 8 வீக்ஸ் மேலே, அந்த ஒவ்வொருத்தரோட டியூரேஷன் பொறுத்து மாறும், அவங்க எபிலிட்டி பொறுத்து மாறும். அங்கேருந்து அப்படியே பிளயோமெட்ரிக்ஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் டீசலரேஷன் டெக்னிக்ஸ், போய் நின்று ஸ்டாப் பண்ணி பின்னாடி வர்றது, கட்டிங் மூமெண்ட்ஸு, அஜிலிட்டி, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஓரளவுக்கு. பட் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏசிஎல் சர்ஜிக்கல் பண்ணவங்களுக்கு. இது ஒரு 3 மாதத்துக்குள்ள எல்லாம் நல்லா அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, அந்த கூப்பர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 4மே டிக்கு அப்படின்னா நோ சர்ஜரி, கம்ப்ளீட்லி யூ கேன் பர்ஃபார்ம். ஆனால் இதுக்கப்புறமும் கொஞ்சம் ரீஹாபிலிட்டேஷன் நிறைய கண்டினியூ பண்ண வேண்டியது. ஒரு 6 months மேலே சேஃபர் ஆப்ஷன், 6 months இன்னும் மேலே போனால் சேஃபர் ஆப்ஷன் டு ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறது. இதுல ஏதோ பிரேசஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்களா இந்த 3 months டைம்ல? பிரேசஸ் வந்து யூஸ் பண்றது இல்ல சார், ஆனஸ்டா சொல்லணும்னா யூஸ் பண்றது இல்ல. அது ஒரு சைக்காலஜிக்கலா பேரியரா பாக்குறேன். பட் இனிஷியலா லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் அவங்க கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஆனா மோஸ்ட்லி நோ, மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் நோ. எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்க பிரேஸ் யூஸ் பண்ண சொல்லுவீங்க சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பிரேஸ் யூஸ் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் நான் டெசிஷன் எடுக்கிறேன்னா தட் பிகம் சிவியர் ப்ராப்ளம். அது சர்ஜரியில் முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, ஜென்ரலாக 40-45+ இருக்காங்கல்ல, ஓகே, அவங்களுக்கு இனிஷியலாக நம்ம ரீஹேப்ல பிரேஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது அவங்கள நடங்கன்னு சொல்றதே பெரிய விஷயம். பிரேஸ் இருந்தா பண்றாங்க, அவங்களோட கெப்பாசிட்டி நீட் டிமாண்டே கம்மியா இல்ல, பிரேஸ் இருந்தா பண்ணுவாங்க அவங்க. நம்ம சொல்ற மாதிரி பிரேஸ் இல்லாம பண்ண சொன்னா அவங்க ரொம்ப கம்மி. அந்த கம்ப்ளைன்ஸுக்கு ஓல்டர் பீப்புளுக்கு நான் ஒரு புரோட்டோகாலா ஐ கீப். பிரேஸ்ல என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு பிரேஸா ஒரு யூஸ் பண்ணுவீங்க? இல்ல, நான் அந்த ஃபங்க்ஷனல் 6 point ACL பிரேஸ் தான் யூஸ் பண்றது அவங்களுக்கு. those who can afford that. மத்தது எல்லாமே ஐ திங்க் ஆர் லைக் they are not very efficient. ஏன்னா அந்த ரொட்டேஷனலும் ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷனல் ரெண்டுத்தையுமே கரெக்டா கண்ட்ரோல் பண்ற braces I prefer. But the thing is it is expensive. நான் வந்து இல்லாம கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கறனால, because நீங்க பண்ற லெவலுக்கு டெஸ்ட் பண்றீங்கன்னா பிரேஸ் தேவையில்ல. ஆமா, ஏன்னா நான் that's the point. நான் உங்களை ஏன் அந்த டெஸ்ட் எல்லாம் நான் பண்ண சொன்னேன்னா, சரியா, everybody should do those tests. அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ரன் பண்ண வைக்கலாம். அந்த டெஸ்ட் எல்லாமே இவ்வளவு டீடைலா பண்ணணும். எக்ஸாக்ட்லி பண்ணா கான்ஃபிடென்ட்டா இவங்களுக்கு பிரேஸ் தேவையில்லைன்னு சொல்லலாம். நான் ஏன் பிரேஸ் கொடுக்கறதுன்னா நான் பண்றது கிடையாது. எக்ஸாக்ட்லி. அதனால நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்க ஏஜை பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி ஆளு, சேஃபர் ஆப்ஷன் ஐ திங்க். பட் யூ நோ வாட், நான் பிரேஸ் நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு நான் அனுப்புற பிசியோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட அனுப்புறேன், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீங்க அசஸ்மெண்ட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சொல்லுங்க நான் அசஸ் பண்ணிட்டேன், பிரேஸ் வேண்டாம்னா ஐ டெல் த பேஷண்ட் ஃபாலோ த பிசியோஸ் அட்வைஸ். பர்ஃபெக்ட் சார், கரெக்ட். பிகாஸ் ஐ ஃபீல் தட் ஐ ஹேவன்ட் எக்ஸாமின்ட் தட் மச் டு சே நோ பிரேஸ். அவ்வளவுதான். இட்ஸ் a very simple thing. நிறைய சார், இன்னொரு கொஸ்டின், நிறைய பேருக்கு வந்து இது ஏசிஎல் இன்ஜுரி தானான்ற கன்ஃபியூஷன் இருக்கும்ல, எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுனா எப்படி, அந்த மாதிரி. லாச்மேன்ஸ் டெஸ்ட் தான். ஆமா, லாச்மேன்ஸ் டெஸ்ட் தான். சி, பிவட் ஷிஃப்ட், ஆன்டீரியர் டிராயர் இருக்கு, சரியா. ஆனா the most sensitive test is லாச்மேன்ஸ். இப்போ லீவர் சைன் ஒன்று டெவலப் ஆயிருக்காது, சிவியர் இன்ஜுரிஸ் நல்லா ப்ரெடிக்ட் பண்ண ரிலேபிலிட்டி இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவியர் இன்ஜுரிஸ் எல்லாம் நான் எக்ஸாமினே பண்றது இல்ல சார். ஓகே, பேஷண்ட்டுக்கு ரொம்ப வீங்கி இருக்கு, இல்லைன்னா அவங்களே ஃபுல்லா பிரேஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்கன்னா ஐ டூ அ டயக்னோஸ்டிக் ஆர்த்ரோஸ்கோபி. ஓகே, ஏன்னா ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு நோ மெனிஸ்கஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே 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 ஓகே. ஸோ என்னோட பிரைமரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கார்டிலேஜ் ப்ரிசர்வேஷன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஹியூமன் பீங்ஸ் ஆர் கோயிங் டு லிவ் டில் 90 வயசு வரைக்கும் நம்ம வாழ போறோம், சரியா. எவிடன்ஸ் இஸ் வெரி கிளியர் அபவுட் தட். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சிட்டிஸ்ல எஸ்பெஷலி இஸ் இன்க்ரீசிங். ஓகே, இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்டோட லைஃப் இஸ் அரவுண்ட் 12 to 18 years. ஓகே, பேஷண்ட்ஸ் வந்து கரெக்டாக ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வெயிட் எல்லாம் போடுறது இல்லை, நல்லா லோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நியூரலாஜிக்கலாக அவங்க பிரெயின் வந்து நல்லா இருக்குன்னா 22 years 25 years வரைக்கும் இட் கேன் லாஸ்ட். லிட்டில் ரேர்னு சொல்லலாம். ஆமாம், ரொம்ப ரேர், ஆக்சுவலாக ரொம்ப ரேர். ஒரு 20% ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு தான் இட் லாஸ்ட் அப் டு தட். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம 55 வயசுல பிரைமரி நீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம பண்ணிட்டா
நான் எங்க அம்மாவே எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். எங்க அம்மாக்கு 52 வயசுல இருந்து முட்டி வலி. எல்லாரும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு ஆனா அப்பவே தெரியும் நம்ம 90 வரைக்கும் நம்ம வாழ போறோம்னு. அண்ட் 55ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா the number of steps we takes is more. அதனால லைஃப் மைட் பி லெஸர். அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம ரிசர்ச் இருக்கு. ஸோ நம்ம ஒரு பர்சனுக்கு ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு வெய்யு. ஓகே, தி ஐடியல் ஏஜ் ஹேஸ் டு பி above 65. குட், கிரேட் சார். above 65னா நம்ம 90 வரைக்கும் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி we can manage. But every year before 65, especially 55, 52ல எல்லாம் பண்ணா some of them require 3 knee replacements. ஏன்னா ரிவிஷன் நீ நம்ம பண்றோம்னால நம்ம இருக்கிற நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் போடணும். இப்போ நல்ல நீஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் ஸ்டில் த லைஃப் ஆஃப் அ ரிவிஷன் நீ அண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ ரிவிஷன் நீ இஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் அ பிரைமரி நீ ரீப்ளேஸ். புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம 70ல ரிவிஷன் பண்றோம், 80ல அது தேஞ்சிருச்சுடா. கரெக்ட். How many knee replacements to do? Then அந்த கடைசி 15 வருஷம் நம்ம வாழ போறது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து எஜுகேட் ஆகி நம்ம மாடர்ன் ஆகி வாழ்றது we keep cursing others. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ஸோ அதனால கரெக்ட், பெர்ஃபெக்ட். எனக்கு ஃபாலோட் பை ஒரு கொஸ்டின் சார், அப்படியே சொன்னேன் இல்லையா, எம்ஆர்ஐ பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஏன்னா நான் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் எம்ஆர்ஐ வந்து டூ குட் ஃபார் ஏசிஎல் டயக்னோசிஸ். ஐம் நாட் டினையிங் ஸ்பெசிஃபிசிட்டி சென்சிட்டிவிட்டி சூப்பராக இருக்குது எம்ஆர்ஐக்கு. கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 95% இருக்குது, 5% தப்பாக கண்டுபிடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ரேடியாலஜிஸ்ட் இன் இந்தியா 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு ஒரு ரேடியாலஜிஸ்ட் இருக்காங்க. யூஎஸில் 1 மில்லியனுக்கு, அதாவது 10 லட்சம் பாப்புலேஷனுக்கு 199 ரேடியாலஜிஸ்ட் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ வைடர் ஸ்பெக்ட்ரம் இருக்கும்போது இப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்கேன் சென்டர்ஸ் இருக்குது. இது ரொம்ப ப்ராக்டிக்கலான கொஸ்டின் சார். எங்கே பார்த்தாலும் ஸ்கேன் சென்டர் இருக்குது. ரிசர்ச் சொல்லுது, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்தியாவில் எத்தனை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க? ரொம்ப கம்மி. எம்ஆர்ஐ பற்றின இவ்வளோ ஒரு ஸ்பெக்ட்ரம், இவ்வளோ ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இதில் இருக்கும்போது எத்தனை சென்டர்ஸில் ஆக்சுவலாக ரேடியாலஜிஸ்ட் இருக்காங்க? இப்போ ஒரு ரேடியாலஜிஸ்ட் மேலே இவ்வளோ பர்டன் போகும்போது ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் த குவாலிட்டி ஆஃப் எம்ஆர்ஐ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள ஆஸ் அ கிளினிஷியனாக நான் எவ்ரி பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்குள்ளே வருது. நீங்கள் ஆஸ் அ டாக்டர் நிறைய சர்ஜரி நிறைய இந்த மாதிரி இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எம்ஆர்ஐ பற்றி? ஸோ நான் ஒரு last 9 years I send only to 2 radiologists. ஓகே, கிரேட். That's how I solved my problem. So இப்போ இதில் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, definitely there is an issue. There is also research which says that observational bias is there. Exactly. Sorry sir, observational bias னு சொல்லும் பொழுது நீங்க லாச்மேன் டெஸ்ட் சொன்னீங்க பியூட்டிஃபுல்லா. ஏன்னா அதை வச்சு செக் பண்ணுவேன்ட்டு. அதுமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் இல்லை. இப்போ நீங்கள் லாச்மேன் டெஸ்ட் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் குவாலிட்டியும் இன்னொரு கிளினிஷியன் பண்ணுறதுமே டிஃபர் ஆகும். ஸோ நான் அது என்ன சொன்னேன்னா, ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எம்ஆர்ஐ வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பாக்குறத விட லாச்மேன்ஸ் டெஸ்ட் இஸ் a better predictor than எம்ஆர்ஐ. ஏன்னா எம்ஆர்ஐல ஒரு டிராபேக் இருக்கு. என்னன்னா you have to stand still, you have to lay down functional. correct. ஸோ நான் என்ன பண்றதுன்னா, நான் நானோஸ்கோப் இப்போ போட்டுறது. எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா லோக்கல் அனஸ்தீசியா போட்டுட்டு அவங்க ரெடியா இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நானோஸ்கோப் உள்ள போட்டு ஏசிஎல்ல ஃப்ரண்ட் டு பேக் பார்த்துட்டு நானோஸ்கோப்பை உள்ள வச்சுட்டே டக் கொடுக்கும் போது யூ கேன் ஈஸிலி சி ஓகே ஏசிஎல் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா. புரியுது. சோ இட் இஸ் எய்தர் லாச்மேன் ஆர் இட் இஸ் a diagnostic arthroscopy. எம்ஆர்ஐ இஸ் ஆல்சோ ஓகே. ஆனா நம்மளுக்கு டவுட் இருக்கும் போது எம்ஆர்ஐ பண்ணா இன்னும் தான் டவுட் வரும். கண்டிப்பா. எல்லாம் கிளினிக்கல் டெஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, எம்ஆர்ஐல செக் பண்ணலான்னு நம்ம ரேடியாலஜிஸ்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு இனிஷியலான ஃபைண்டிங்ஸ் இது, இப்போ அவர் வந்து ரீஹாப் எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்காரு, நான் ஃபர்ஸ்ட் எடுத்த எம்ஆர்ஐ அனுப்புறேன், அதை பார்த்துட்டு நீங்க எம்ஆர்ஐ எடுத்துட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னா பக்காவா வரும். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். தட் இஸ் கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். கொலாபரேஷன் அண்ட் ஆல்சோ லைக் எனக்கு ஏசிஎல்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஓகே, I like the entire எனக்கு எல்லா சிஸ்டம்லயும் ஒரு டீம்ல எனக்கு மெயின் பிளேயர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் தி என்டையர் டீம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த மெயின் பிளேயர். அண்ட் எனக்கு ஏசிஎல் ஏன் பிடிக்கும்னா, ஏசிஎல் சாக்ரிஃபைசஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட்.
trying to protect everybody else. Correct. That's what I believe, man. And like now, it's 22 years. First time I saw the ACL inside an arthroscope, it's 22 years. I fell in love with ACL. ஓ அவ்வளோ ஏசிஎல் ஆத்ரோஸ்கோப்ல பார்த்தா அது அப்படியே போறது அந்த பேட்ச்ல இருந்து அப்படி அழகா வேலை போய் அது குடிக்கிறத திரும்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உள்ள போய் இங்க இருந்து அந்த பட்டனை போட்டு செக் பண்ண அந்த டைட் பார்க்கும் போது அது ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. இட்ஸ் a fantastic feeling. ஸோ ஏசிஎல் மட்டும் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பேன். அண்ட் எங்க ரேடியாலஜிஸ்டும் பயங்கர he's also extremely interested like this. And பேஷண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எம்ஆர்ஐஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரச்சனையும் இன்க்ரீஸ் ஆகுது 100%. அண்ட் எம்ஆர்ஐ அதிகமா எடுக்க இன்ட்ரெஸ்ட் இன் தி எம்ஆர்ஐ ஆல்சோ ரெடியூசஸ். கிளினிக்கல் எக்ஸாமினேஷனோட வேல்யூ போயிருது. அவங்க நல்லா நம்ம இம்ப்ரூவ் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, நல்லா போய் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறவங்க, எம்ஆர்ஐல ஏசிஎல் ஹீல் ஆயிட்டு இருக்கோம், அவங்களுக்கு புதுசா மெனிஸ்கஸ்ல ஒரு சின்ன டயர்டு வரும். அப்பா ஒன்னு சரி பண்ணிட்டமே, ஐயோ இது டயர் ஆயிருச்சே. டயர் நான் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்க மெனிஸ்கஸ் நீங்க விளையாடுறீங்கன்னா பெரிஃபரல்ல டயர்ஸ் ஆயிட்டு தான் இருக்கும். டயர்ஸ் ஆகும், ஹீல் ஆகும். டயர்ஸ் ஆகும், அடாப்டபிலிட்டி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆமா, லைக் மசில். எக்ஸாக்ட்லி. சோ அதனால எம்ஆர்ஐஸ் ஐ ஃபீல் இட் ஹஸ் டு பி கிளினிக்கலி த ரேடியாலஜிஸ்ட். நிறைய பேர் நம்ம என்ன சொல்றோம்னா ரேடியாலஜிஸ்டும் சம் ஆஃப் தம் ஆர் வெரி குட் மேன். சரியா? ஏன் ரேடியாலஜிஸ்ட் எல்லாம் போய் பேஷண்ட்டை வர சொல்லி he will examine. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, சார் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சா, எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு, ஃபைண்டிங்ஸ் இது. அந்த மாதிரி பண்ணும்போது the game changes. நான் என்ன ஃபீல் பண்ணேன், லோடு மோர் ஆன் ரேடியாலஜிஸ்ட்னு நான் நினைக்கிறேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனா இப்போ அது ரொம்ப ஈஸி ஆயிருச்சா சார்? ஏன்னா எனக்கு நிறைய ரேடியாலஜிஸ்ட் ரொம்ப க்ளோஸ். they are getting all MRIs on their phones, laptops. So just reporting na, it's not that difficult. You can report. Okay. That's not and avanga adhe thane திரும்பி பண்ணிட்டு இருக்காங்க. Inside the cities especially. Correct. I feel there is South India especially, the amount of radiologists who are good with ACL identification is pretty decent. But the problem is with MRI for improve ஆயிருக்கா இல்லையான்னு MRI மட்டும் வச்சு பார்க்கிறது is not a very good thing. Good. அதுதான் absolutely correct. உங்களுக்கு எப்படி நிறைய பேஷண்ட் MRI எடுத்துட்டு வந்து என்ன டாக்டர் நாங்க நல்லா ஆயிட்டோம் ஆனா MRIல இந்த மாதிரி இருக்கேன்னு காட்டியிருக்காங்களா? எங்க கிளினிக்ல ஒரு பேஷண்ட் உள்ள வந்துட்டாங்கன்னா they will not take another MRI. Very good. அது ரொம்ப கீனா இருக்கும் சார். ஏன்னா நானே பேஷண்ட்டை கேட்பேன், நம்ம பெயின் இருக்க வரைக்கும் தான் சார் நம்ம எம்ஆர்ஐ எடுக்கிறத பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். பெயின்லாம் பேட்டரி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டோம்னா இப்போ எதுக்கு எம்ஆர்ஐன்னு பேஷண்ட்டே கேட்பாங்க, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். அப்போது நம்ம அவங்களை எவ்வளோ புரிய வைக்கிறோம், அந்த ப்ராசஸ் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷனில் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து புரிய வைக்கிறோம். அவங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா they will not think of நான் இன்னொரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும் எனக்கு சேர்ந்துருக்கா அப்படின்றது நினைக்கவே மாட்டாங்க ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ். ஸோ நாங்கள் ரொம்ப முக்கியமான கோல் என்னென்னா பெயினை சரி பண்ணிடணும், ஃபங்க்ஷன்ஸை பெட்டர் பண்ணிடணும், அவுட்கம் நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா they don't need to take another MRI. And அது 3 monthsல சேர்ந்திருக்க மாதிரியும் தெரியாது. அது டைம் ஆகலாம், ரொம்ப டைம் ஆகும், அதுக்கு மேல ஆகலாம். சில பேர் அங்க வந்து ஜஸ்ட் சிக்னல் தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இல்லனா அது ஹீலிங்கோட ப்ராசஸ்ல இருக்கும், ப்ராலிஃபரேட்டரி ஸ்டேஜ்ல இருக்கும். அப்ப ஆக்சுவலா டயர் இன்னும் கூட பெருசா கூட தெரியல, எடிமேட்டஸா இருக்கலாம், ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை இவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரியும் பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங். சோ ரிட்டர்ன் டு ஸ்போர்ட் 9 months இருக்குல்ல சார், அது போஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ 9 monthsக்கு அப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் 4 yearsல டயர் ஆறது கம்மி, டயர் ஆகாதுன்னு கிடையாது. அதுதானே நீங்க 9 months கழிச்சு போனீங்கன்னா எனக்கு சார் இதுக்கப்புறம் எனக்கு பெர்மனன்ட்டானா ரிசர்ச்லயே 9 months கழிச்சு போனா ஃபர்ஸ்ட் 4 yearsல 9 months வெயிட் பண்ணவங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டயர்ஸ் கம்மின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சோ நீங்க சீக்கிரமா கூட நீங்க ட்ரெயின் ஆயிட்டீங்கன்னா நீங்க போகலாம், உங்களோட டயர்ஸ் will be more. அவ்வளவுதான். அந்த ரிஸ்க் அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் 3 months முடிச்சாச்சு. பேஷண்ட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க, நடக்கிறாங்க, கொஞ்சம் ஜாகிங் எல்லாம் பண்றாங்க, சைடு டு சைடு கூட தேர் ஏபிள் டு மூவ், ஸ்டெப்ஸ் கை பிடிக்காம இறங்க முடியுது அவங்களால ஓரளவுக்கு ஃபாஸ்டா, ஸ்குவாட்ஸும் கொஞ்சம் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரீஹேபுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ரீஹேபு
பிசியோக்கு வரணுமா இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம ஜிம்லயே பண்ணிக்கலாமா? சார் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிளினிக் வந்து தான் பண்ணணுன்ற அவசியமே இருக்கு. ஸோ என்ன மாதிரி ஃபாலோ அப்ல பேஷண்ட்ஸ் இருக்கணும்? ஸோ இங்க ஹோல் ஐடியா என்னன்னா, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட், சரியா? எக்ஸாக்ட்லி. எக்ஸசைஸ் இஸ் an இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட். மென்டர்ஷிப் ரொம்ப முக்கியம். அப்சல்யூட்லி கரெக்ட். மென்டர்ஷிப் இல்லைன்னா மெத்தட் எவ்வளவு நல்லா இருந்தாலும் இட் வில் ஃபெயில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு நீங்க அவங்களோட க்ளோஸ் மென்டர்ஷிப்ல இருக்கீங்க. நெக்ஸ்ட் 3 monthsக்கு இதை பண்ணிட்ட பேஷண்ட்ஸ் என்ன மாதிரி மென்டர்ஷிப் பிசியோஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எவ்ரி 2 weeks ஒன்ஸ் ஒரு கால், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் அனுப்பும் போதே ஒரு சேஃபர் ஆப்ஷனுக்கு எனிதிங் ப்ளீஸ் கால் அஸ்ன்ற ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபைண்டிங்காக இருக்கும். அது அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க டெஃபினட்டாக. இப்போது இங்கேருந்து ரிட்டன் டு ஸ்போர்ட்ஸ், ரிட்டன் டு ஆக்டிவிட்டி, ரிட்டன் டு பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்தோம்னா அது கிடையாது சார். அதுவே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ரிட்டன் டு வார்ம் அப் மேட்சஸ், நானே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது, அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சும்மா அப்படியே இன்டென்சிட்டியே இல்லாமல் விளையாடுறது. இதில் இன்னும் கான்டெக்சுவலாக பேசணும் அப்படின்னா வித் ஆடியன்ஸ், வித்தவுட் ஆடியன்ஸ், இம்பேக்ட்ஸ் த பர்ஃபார்ம், இம்பேக்ட்ஸ் த திங். நான் அப்படி என்ட்ரி லெவலில் உள்ளே போகும்போது மேபி சர்ஜிக்கலாக இருந்தால் இது பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். நான் சர்ஜிக்கலுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பர்ஃபார்மன்ஸ் போகும்போது வித்தவுட் க்ளோஸ்ட் என்விரான்மெண்டல் மேட்சஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் என்விரான்மெண்டல் மேட்சஸ், ரிட்டன் டு ட்ரைனிங். இது 2க்கு முன்னாடி ரிட்டன் டு ட்ரைனிங்குள்ளே வந்திருக்கணும். அதே அத்லெட் எந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க டே டு டே லைஃப்பில், அந்த ட்ரைனிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். க்ளோஸ் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் ஓப்பன் என்விரான்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ன்ட்டு ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு வரணும் இந்த ப்ராசஸையே. இங்கே டேரெக்டாக எடுத்தோன்னே இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்லாம் அதுதான் இன்னும் டேஞ்சரஸ். அதுக்கு தான் அந்த அடாப்டபிலிட்டி ஃபேஸஸில் வந்து 12 monthsக்கு மேலேயே சொல்கிறாங்க. இப்போ 9 monthsக்கு நீங்கள் விளையாடலாம்னா இட்ஸ் நாட் லைக் 9 monthsக்கு அப்புறம் நீங்கள் போய் மேட்ச் விளையாடலாம்னு அர்த்தம். 9 monthsக்கு அப்புறம் you can start the process of going into competitive sport. அதுதான் சொல்லலாம். அண்ட் அந்த ப்ராசஸ் ஜெனரலா எவ்வளவு டைம் எடுக்கும்? அந்த ப்ராசஸ் அத்லெட் டு அத்லெட் வேரி ஆகும் சார். அந்த சைக்காலஜிக்கல் ரெடினஸை பொறுத்து கொஞ்சம் மாறும். பட் 9 to 12 months சொல்லலாம். அந்த 9 to 12 months, 12 monthsக்கு அப்புறம் ரெடி டு பிளேங்கிற மாதிரி சொல்லலாம் நிறைய நேரங்களில். ஓகே, இப்போ நெய்மர் கூட மறுபடியும் ரீசெண்டாக ஹாம்ஸ்ட்ரிங் புல் ஆயிடுச்சு ஆஃப்டர் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இன்னும் வரல கரண்ட் அப்டேட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஹாம்ஸ்ட்ரிங் புல்லுன்னு சொல்றாங்க. பட் நான் அதை பத்தி அப்டேட் இன்னும் சரியா டீட்டெயிலாக பார்க்கல. பட் ஆனால் இன்னும் அவர் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸே வரல ஆக்சுவலாக. அது வேற பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு ரீஹாபிலிட்டேஷன் வீடியோஸ்ல லாஸ்ட் டைம். அதுல எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி சர்ஜன் நான் சொல்லிட்டா, நான் கிழிஞ்ச விஷயத்த பார்ப்பேன்ல. ஸோ ஏசிஎலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7 millimeterல இருந்து 12 millimeters, 13 millimeter ஆல்சோ ஒரு ஆத்லீட்டுக்கு நான் பார்த்துருக்கேன். அவனுக்கும் கிழிஞ்சிச்சு. ஸோ ஆத்ரோஸ்கோப்பியில் நம்ம ஏசிஎல் பார்க்கும் போது இல்லை, ஏசிஎல்லோட திக்னஸ்ன்னு எடுத்தினா, டயமீட்டர்னு எடுத்தினா, விமென்க்கு 7 millimetersலேருந்து ஆத்லீட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல டாலாக பிக்காக இருக்கவங்களுக்கு 13 millimeters வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ஏசிஎல்ல பார்க்குறேன்னா எல்லாமே கிழிஞ்சிருக்குல்ல. ஸோ 13 millimeters இருந்தாலும் கிழியும். ஏன்னா இன்ஜுரி ஆகிறதோட கான்செப்டே என்ன? whenever load exceeds ability. கரெக்ட். ஸோ உனக்கு ஸ்ட்ரென்த் நல்லா இருந்துச்சு. அந்த ரக்பி பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கியா, கான்டாக்ட் ஸ்போர்ட்ல அந்த ஃபோர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும்போது ஏசிஎல் கிழியாம, என்ன ஏசிஎல் கிழியலன்னா முட்டி ஃப்ராக்சர் ஆகணும். சான்சஸ் சார் இல்ல, ஃப்ராக்சர் ஆகணும் அந்த ஃபோர்ஸுக்கு. அந்த ஃபோர்ஸ் எனக்கு ஏசிஎல் அதனாலதான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் தட்ஸ் வை ஐ கால் இட் லீடர் ஆஃப் தி லீடர், பிகாஸ் இட் சாக்ரிஃபைசஸ் இட்செல்ஃப் ஃபர்ஸ்ட். நான் ஒரு முட்டில ஃப்ராக்சர் சர்ஜரி பண்றேன்னா ஏசிஎல் வில் பி இன்டாக்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, இந்த டிபியல் ஃப்ராக்சர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல ஏசிஎல் வில் பி இன்டாக்ட். ஏசிஎல் வந்து கிழிஞ்சு இருந்துச்சுன்னா நீ மோர் ஆர் லெஸ் வில் பி ஓகே. அந்த கிழிஞ்ச ஏசிஎலோட சேர்ந்து அவங்க விளையாடி இருக்கிறாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க? ஏசிஎல் டப்புன்னு சத்தம் கேட்கும், ஆனா அந்த அட்ரினலின் இருக்கும்ல, இல்ல சார் அதுக்கப்புறமும் நான் 20 நிமிஷம் சீரியஸ்னஸ் தெரியல. அதுக்கப்புறம் நைட்டு வலிக்க போதுதான் உங்களுக்கு புரியும், ஓ அந்த டைம்ல என்டார்பின்ஸ் எல்லாரும் கை தட்டதுல விளையாடிட்டேன், இப்போ என்னடா இந்த மாதிரி வீங்கி இருக்கேன்னு கம் இல்ல. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மெனிஸ்கல் இன்ஜுரிஸ் எல்லாமே இருக்கலாம். பட் அதர்வைஸ் ஏசிஎல் ஆல்வேஸ் டேக்ஸ் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்போ நீங்க அந்த பார்ஷியல் ஏசிஎல் டர்ஸ் இருக்கு,
அவங்க யாருக்கு அந்த பார்ஷியல் ஏசிஎல் டேர் வந்து கம்ப்ளீட் ஏசிஎல் டேரா மாறுது? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஆப்ஷனுக்குள்ளேயே போகலையோ, ரெஸ்ட் எடுக்கிறது தான் ட்ரீட்மெண்ட் நினச்சிட்டு இருக்காங்களோ, ஒரு 6 வீக்ஸ்லையோ ஒரு 3 மந்த்ஸ்லையோ, அதுக்கப்புறம் நான் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்புறமே திருப்பி விளையாண்டாங்கும் போது இம்பாக்ட்ஸ் வில் பி போர். நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸாம்பிள் தான். நல்லா இருக்க பாட்டு ரெஸ்ட் எடுத்தாலே இட் கோஸ் ஃபார் வீக்னஸ் போது டேரா இருக்க பாட்டு ஆப்டிமம் லோட் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஈவன் தோ 3 மாதம் ரீஹேப் பண்ணி முடிச்சாலுமே ஒன்லி 50 to 70% ஆஃப் பீப்புள் கோ நான் சர்ஜிக்கலி கம்ப்ளீட்லி பெட்டர். 30% ஆல்வேஸ் யூ ஹேவ் ரிஸ்க் ஆஃப் கம்ப்ளீட் இன்ஜுரி ஆகிறதுக்கு அந்த ப்ராசஸ்லையும் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் சான்ஸ் இருக்குது. 30% ரிஸ்க் இருக்குது. 70% பீப்புள் ஒன்லி வித்தவுட் சர்ஜரி சரியாகிறாங்க ரிசர்ச் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ரெஸ்ட் இஸ் த எனிமி. ரெஸ்ட் இஸ் தி எனிமி. ஆமா, அப்சல்யூட்டா. இங்க என்னோட பிராக்டிஸ்ல காமனஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா சார்? ஐடி ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க, சாட்டர்டே சண்டே கிரிக்கெட் விளையாடும். ஐ எம் வெரி ஹாப்பி ப்ளே கிரிக்கெட் சாட்டர்டே சண்டே. சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அவங்களுக்கு ஒரு மைல்டு இன்ஜுரி இருக்கும், எம்ஆர்ஐ எடுத்திருப்பாங்க, எம்ஆர்ஐல பார்ஷியல் டேர்ன் இருக்கும். அவங்க யாராவது டாக்டரை பார்த்துருப்பாங்க, டாக்டர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, 2 வாரத்தில் என்ன வந்து பாருங்க, இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபிசியோ கிட்ட போங்க, இல்லை ரெஸ்ட் எடுங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்னன்னா டோன்ட் டூ எனி ஆக்டிவிட்டி வித் தி முட்டியை வச்சுட்டு ரொம்ப ஒன்றும் பண்ணாதன்னு நினச்சிட்டு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்த அப்புறம் வலி குறைஞ்சிரும்ல. வலி குறைஞ்ச அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாப்பா மேட்ச் இருக்குதுன்னு கூப்பிடுவாங்க. நான் தான் 3 மாசம் அப்ப ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு, நான் ஆக்டிவிட்டி எல்லாம் ஒண்ணுமே பண்ணல சார். சடனா போன மேட்சுக்கு போய் கொஞ்சம் ஓடிட்டு அப்படியே டர்ன் பண்றதுக்கு திரும்பிட பட்டுன்னு சத்தம். நான் என்ன சொல்றதுன்னா, ரெஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்டாப் மூவிங். ரெஸ்ட் எடுன்னு சொன்னா ஸ்டாப் மூவிங், அசையாம ஒரு இடத்துல இருக்கணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலா நான் பண்ணிட்டு இருந்த ஆக்டிவிட்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா பண்ணணும்ன்றது தான் அர்த்தம். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸா நம்ம அது இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பியூட்டிஃபுல், பர்ஃபெக்ட். ஸோ நான் என் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்பேர் பண்ணனா ஷோல்டர் ஸ்லிங் போட்டுட்டு ஜிம்முக்கு நீங்க 2வது நாள் கூட போகலாம். நீங்க ஒரு கையில பிடிச்சிட்டு நீங்க கார்டியோ பண்ணலாம், சரியா? நீங்க இங்க மாட்டிட்டு கொஞ்சம் ஸ்குவாட்ஸ் கூட நீங்க பண்றதுன்னா பண்ணலாம். ஆப்போசிட் ஹேண்ட் நல்லா தான் இருக்கு. ஆப்போசிட் ஹேண்ட்ல நீங்க பண்ணீங்கன்னாலே கிராஸ் ட்ரைனிங் உங்களுக்கு இங்க 10% வரும். நியூரலாஜிக்கல் அடாப்டேஷன். ஆமா, ஏசிஎல்லும் அது ஒர்க் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் பார்ஷியல் லிகமெண்ட் டேர் பாதி தான் கிழிஞ்சிருக்குன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுனால அது ஃபுல்லா ஹீல் ஆகாது. என்ன லிகமெண்ட் எலும்பு மாதிரி கிடையாது. எலும்பு வந்து நம்ம அதை சப்போர்ட் பண்ணிட்டு இனிஷியலா ரெஸ்ட் தான் எடுக்கணும். அது ரெஸ்ட் எடுத்தா அது ஹீல் ஆகும். லிகமெண்ட் பார்ஷியலா இருந்துச்சுன்னா அது ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை எவ்வளோக்கு எவ்வளோ லோட் பண்றீங்களோ சூப்பர்விஷன்ல அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஹீல் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அகெயின் ரெஸ்ட்னா எவ்வளோ பண்ணிட்டு இருந்தோமோ அதை விட கம்மியாக பண்ணுறதுக்கு வேணா ரெஸ்ட்டு. ஸ்டாப் மூவிங் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மேக் ஷுர் கிளினிஷியன்ஸும் புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்லை, அப்சல்யூட்டா. ஏன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ஏசிஎல்ல பொறுத்த வரைக்கும் there is no advantage. 100% கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் நிறைய ஃபிசியோஸ்க்கெல்லாம் நீங்கள் டீச் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் எய்டு கரெக்ட் எப்படி ஒரு ஏசிஎல் இன்ஜுரின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, கண்டிப்பாக. இப்போ ஒரு பார்ஷியல் ஏசிஎல் இன்ஜுரி இருக்கலாம்ன்றது நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணக்கூடாது, உங்களோட அட்வைஸ்? நமக்கு சஸ்பெக்ட் வந்த உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்டென்ஷன் ஆக்டிவிட்டி உடனே கண்டினியூ பண்ணக்கூடாது. ஸோ இப்போ யாராவது மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க, சரியா, 6 பால் தான் இருக்கு, அவங்க வந்து 5 6 அடிச்சுட்டு 30 ரன் அடிச்சிட்டாங்க, சரியா, கடைசி ஷாட் அடிக்கும் போது சத்தம் கேட்டுச்சு, அவங்க என்ன பண்ணணும்? சத்தம் கேட்டுருச்சு, ட்விஸ்ட் ஆயிடுச்சு, பெயின் இருக்கு, பெயின் இல்லை, கொஞ்சம் சேஃபர் ஆப்ஷனா எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது பெட்டர். கண்டினியூ டு ப்ளே பண்ணாதீங்க. ஸ்டாப் ப்ளே. எக்ஸாக்ட்லி, ஆல்வேஸ் ஸ்டாப் ப்ளே. கொஞ்சம் சவுண்ட் கேட்டுருச்சு, கால்ல பெரிய அளவுல சவுண்ட் கேட்டுருச்சு, நல்ல ட்விஸ்ட் ஃபோர்ஸ் நடந்திருக்கு, உங்களுக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கு, கால் வைக்க லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, பயமா இருக்குன்னா அப்ப தெரியாது. பயங்கர ஹாப்பி ஸ்டேட்ல இருப்போம் விளையாடும் போது தெரியாது. பட் ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். ஒரு நாள் டைம் விட்டு டிசிஷன் எடுங்க. அன்றைக்கி நைட் என்ன நடக்குது, அடுத்த நாள் காலையில் நடக்குது, டிசிஷன் எடுங்க. அதுக்கப்புறம் போய் கன்சல்ட் பண்ணணுமா வேணாமா, என்ன நடக்குது முடிவு எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். இது பண்ணவே கூடாது. ஏன்னா செகண்ட் இன்ஸ்டெபிலிட்டி, தேர்ட் இன்ஸ்டெபிலிட்டி இஸ் லீட் டு சர்ஜரி மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்ப அது எவ்வளவு செகண்ட் இன்ஸ்டெபிலிட்டி, தேர்ட் இன்ஸ்டெபிலிட்டி லீட்ஸ் டு மெனிஸ்கல் டேர். ஆமா, மெனிஸ்கல் டேர் ஆச்சுனா ரிஸ்க் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இன்கிரீசஸ் ஜாஸ்தி. சோ யாராவது கேளுங்க,
யாராவது நீங்க விளையாடுறீங்க, ரொம்ப முக்கியமான மேட்ச், உங்க டீமுக்கு நீங்க தான் MS தோனியா இருந்தா கூட இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா உங்க முட்டி ரொம்ப முக்கியம். அதனால பேட்டை போட்டுட்டு இல்ல ஃபுட்பாலை விட்டுட்டு போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு இனிஷியலா ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டாக்டரை பார்க்கணுமா இல்ல பிசியோவை பார்க்கணுமான்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. ஏன்னா முட்டி ஓவராலா நீங்க 90 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். அது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா அந்த பிளான் வச்சாதான் 70 இயர்ஸ்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் வரும். அந்த 90 இயர்ஸ்ன்றதே இப்போ இவங்க ஆச்சரியமா தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். இல்ல see அதுல எது வச்சு சொல்றேன்னா in all the cities எந்தெந்த ஊருங்கள்ல நம்ம சென்னை பாம்பே அந்த லெவலுக்கு எஜுகேஷன் இருக்கோ ஃபைனான்ஸ் இருக்கோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் இன்க்ரீசிங். I have many patients who are 90 plus now than I did in 2000s. But nobody is moving as well. யாருமே அந்த 90 இருந்தாலும் அந்த 90ல ஒரு 89-year-old பேஷண்ட் இருக்காங்க எனக்கு. அவங்க நல்லா மூவ் பண்றாங்க, அவங்க நடக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. பட் அவங்க கூட ஸ்போர்ட்ஸ்னா என்ன, நடந்து போய் கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி அந்த லெவலுக்கு அந்த 10-15 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு 4.5 மில்லியன் இயர்ஸா நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஆக்சுவலா வேஸ்ட் பண்றோம். கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தா இந்த 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத we can enjoy in a much better way. அது பண்ணணும். பண்ணலனா we can't expect. Absolutely. நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போதே கிளினிக்கு வரும்போது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸோட வருவாங்க. ஏன்னா ஏசிஎல் பார்ஷியல் டேர் ஆயிடுச்சு, ஹீல் ஆகுமா ஆகாதா அப்படின்ற கன்ஃபியூஷனில் வருவாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். செகண்ட் ஒரு முக்கியமான ஒரு கொரி என்னென்னா, எங்கள் டாக்டர் சொல்கிறாங்க ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும் ஆப்ரேட் பண்ணலைன்னா. இது ஒரு பிக்கஸ்ட் கொஸ்டின் பேஷண்ட் மைண்டில் உட்காந்துருது. போய் ஐயோ நான் ஆப்ரேட் பண்ணால் மட்டும் ஃபியூச்சரில் ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது. ஸோ இதுக்கு ஒரு பெட்டர் ஆன்சரா என்ன இருக்கும்னா, so partial tears without instability there is no question, you don't have to think of surgery. Partial tears without instability go to rehab. Complete tear இருக்குதா சரியா, எப்பவுமே அலைன்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்றது will be a better idea to protect the rest of the team. ஒன்னு. செகண்ட், உங்க ஏஜ் என்ன, உங்க கோல்ஸ் எக்ஸாக்ட்லி பெர்ஃபெக்ட். உங்களுக்கு 45 இயர்ஸ்க்கு மேலயா சரியா, நீங்க அந்த பிவட் பண்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க விளையாட மாட்டீங்களா? ஐ ஆபரேட் ஆன் 50-year-olds who want to play badminton. Want to play means there is a need. Want to play na there is a need. Every individual is differ from others. Exactly. So arthritis வருமானா, நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் சொல்றேன். ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் எல்லாருமே they will accept it. So நம்ம ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் ஐசோலேட்டட் ஏசிஎல் டேர்ஸ், ஓகே, அதை எடுக்கல. நம்ம ஜென்ரலா ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தா தட் இஸ் அசோசியேட்டடா மெனிஸ்கஸ் இருக்கா இல்ல பிசிஎல் இருக்கா இல்ல கார்டிலேஜ் ஃப்ராக்சர் இருக்கா ஒண்ணுமே பார்க்காம ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு மட்டும் எடுத்தா the progression to osteoarthritis is faster than in untreated ACLs. சரியா? சோ இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒரு ரீசன் என்னன்னா, அவங்க ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு நிறைய விளையாடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். சோ இட்ஸ் ஸ்டில் வெரி டிபேட்டபிள். சோ உங்களுக்கு சர்ஜரி வேண்டாம், உங்களுக்கு நீட் இல்லைன்னா ஸ்ட்ரென்த்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு சில ஆக்டிவிட்டிஸை ஸ்டாப் பண்ணுங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏசிஎல் மட்டும்தான் இன்ஜுரியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சர்ஜரி பண்ணாலும் பண்ணாட்டினாலும் ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி சேம். அது நம்ம எப்படி பார்த்துக்கிறோங்கிறதுல தான் இருக்குன்னு நான் யோசிப்பேன். நான் வந்து ஏசிஎல்ன்ற லிகமெண்ட்டே ஒன்று இன்ஜுரி ஆகலைனாலும் பரவாயில்லைங்க. இஃப் யூஆர் அன்ஹெல்தி, இஃப் யூஆர் ஓவர் வெயிட், இஃப் யூஆர் செடென்ட்ரி, ஆஸ்ட்ரோஆர்த்ரைட்டிஸ் ஏசிஎல் இன்ஜுரி ஆகலைனாலும் வரும். அப்சல்யூட்லி. அப்படிங்கும்போது ஹவ் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இஸ் பிளேஸ் க்ரூஷியல் ரோல். தென் சர்ஜரி பண்ணியிருக்கமா பண்ணலையாங்கிறத தாண்டி 40-year-old நல்ல ஃபிட்டா லீன் மாஸ் வந்து 80% வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏசிஎல் வந்து டேராது, அவங்க ஃபுல் டேரே ஆகுதுன்னு ஆல்சோ நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஃபுல் டேர் ஆகுது, அவங்க ஆனால் ப்ராப்பராக ரீஹேப் பண்ணி அவங்க வெயிட்டை மேனேஜ் பண்ணி ஃபுல் பாடி ட்ரைனிங் எல்லாம் பண்ணி நல்ல க்ளூட்ஸையும் ஆங்கிள்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி கோரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப ஸ்லோவா வரும் கம்பேர்ட் டு சம்படி ஹூ ஹேஸ் அ ரீகன்ஸ்ட்ரக்டட் ஏசிஎல்
but is not eating protein, has gained weight, Correct. not focusing on sleep. Absolutely. வெறும் ACL வச்சு உங்க லைஃப் அவ்வளவா மாறாது. மாறாது. இந்த ACL இன்ஜுரியால உங்க பழக்கங்கள் எல்லாம் மாறுச்சுன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரும். Definitely, yes. அதுதான் அங்க the whole Major point. factor, whole point of discussion. So இங்க end game என்னன்னா ACL இன்ஜுரி ஆச்சுன்னா move, Please. go exercise, 100%. load the knee. ACL இன்ஜுரி ஆயிருச்சுன்றதுனால முட்டிய நீங்க அப்படியே மூவ் பண்ணாம வச்சிராதீங்க. மூவ் பண்ணாம வச்சீங்கன்னா உங்க கார்டிலேஜ், உங்க மெனிஸ்கஸ், மத்த லிகமெண்ட்ஸ், உங்க மசில்ஸ், உங்க போன் டென்சிட்டி எல்லாமே கம்மியாகும். எல்லாமே லாஸ் ஆகும். ஸோ இட்ஸ் நாட் வெரி சீரியஸ் ப்ராப்ளம் டு டேக். அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது, பயப்படணும், எம்ஆர்ஐ பார்த்து ஒரி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பிஃபோர் டேக்கிங் எம்ஆர்ஐ நான் என்ன சொல்லுவேன்னா, கன்சல்ட் டாக்டர், அதுக்கப்புறம் முடிவெடுங்கன்னு சொல்லுவேன். அப்சல்யூட்லி. நிறைய பேர் இப்போல்லாம் வந்து அவங்களா போய் எம்ஆர்ஐ எடுத்துக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணுதுங்க அது புரியுறது இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலாக டேக் யுவர் சர்ஜியன் ஆர் ஃபிசியோதெரபிஸ்ட், யார் உங்களை யாரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்களோ அவங்க ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. அவங்க உங்களுக்கு எம்ஆர்ஐ தேவைப்படுதுங்கிறத சாலிடாக சொல்கிற வரைக்கும் எம்ஆர்ஐ பக்கம் யோசிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டோன்ட் ஓவர் காம்ப்ளிகேட்டட் வித் இட். எஸ், அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி அக்ரி. எனிவே சார், தேங்க்யூ. நான் சர்ஜிக்கல் ACL ரீஹேப் பற்றி நல்ல டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஏ கைஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு நான் சர்ஜிக்கல் ACL பற்றினா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் கொஸ்டின்ஸை போடுங்க, நானும் அசரும் ஆன்சர் பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ வெரி மச்.